ஹாய் கைஸ், உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல ஸ்கூல் படிக்கிற நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்களோட வாய்ஸ் ஓவர்ல இருந்து தான் இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. நான் என்னோட கார்டியன் கூட தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். 10 வருஷமா அவங்க தான் என்ன வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இதுவரை அவங்க தான் என் கார்டியன் சொல்லிட்டு நான் பப்ளிக்ல சொன்னதில்ல. எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்பவுமே பிரைவேட்டா தான் இருந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் அவங்க எனிமியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்குறா. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தாலும் இந்த உலகத்துல நான் எங்க போனாலும் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. என்னால அவங்க கிட்ட இருந்து எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. அது மட்டும் இல்லாம என்ன அவங்க யாருக்கிட்டயுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. மோ ஃபேமிலியோட பிரைவேட் ஜெட் வந்து கிராஷ் ஆயிருச்சு. அந்த ஜெட்ல போனவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, யாருமே உயிர் பிழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மோ ஃபேமிலி தான் வந்து ஹீரோவோட ஃபேமிலி. இதனால அந்த ஜெட் வந்து கிராஷ் ஆச்சுன்னா கேப்டன் பென் வந்து ஜெட் வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு ஓட்டுனாலதான் அந்த ஜெட் வந்து கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேப்டன் பென்னோட பொண்ணு தான் வந்து ஹீரோயின். ஹீரோயின் வீட்ல இருந்து குட்டி ஹீரோயினை கூப்பிட்டு வெளில வந்துட்டு இருக்கான். ஹீரோவை சுத்தி பிரஸ் எல்லாம் நிறைய क्वेश्चंस கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கு கேப்டன் பென்னோட பொண்ணை தத்தெடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க இறக்கப்பட்டு இந்த பொண்ணை தத்தெடுக்கிறீங்களா, அப்படி இல்லையா அவங்க அப்பா பண்ண தப்புக்கு இந்த பொண்ணை ரிவெஞ்ச் எடுக்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரன், அவன் எதுவுமே சொல்லாம ஹீரோயினை மட்டும் அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். குட்டி ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் அண்ணா ஃபியூச்சர்ல நான் உங்க கூட தான் இருக்க போறேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை மடியில தூக்கி உட்கார வச்சுட்டு உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு உன்னதான் நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன். இதுக்கப்புறம் நீ என்ன அண்ணான்லாம் கூப்பிடக்கூடாது, என்ன மிஸ்டர் மூணு கூப்பிடு. என்கிட்ட இருந்து உன்னால எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது, உன்னோட லைஃப் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கதான் அவன் கூட வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நீ கூட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஹீரோயினுமே இல்லப்பா நான் டைமுக்கு வீட்டுக்கு போகணும், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பேர் வந்து லில்லி. அவ சொல்றா என்னப்பா இப்படி சொல்ற, இது நம்ம ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண ப்ரோக்ராம் தான், நீ வரலனா எப்படி, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஹீரோயின் என்கிட்ட ட்ரெஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அதுவுமே ட்ரெஸ் இல்லைன்னா என்ன, என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு, நான் உனக்கு என்ன ட்ரெஸ் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறா. எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கேட்டுறான். ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஹீரோக்கு என்னன்னா ஹீரோயின் வந்து தனியாவே இருக்கணும், ஹீரோயின் யாரு கூடயுமே சேரக்கூடாது, எதுவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவன் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்து அந்த பார்ட்டிக்கு போறாங்க. இந்த பார்ட்டில ஒரு பையனை காட்டுறாங்க இல்லையா, இவன் வந்து ஹீரோயினோட கிளாஸ்மேட். இவன் பேர் வந்து ஷென்னு. ஷென் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு நீ இன்னைக்கு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஷென்னுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். ஹீரோயினுக்குமே இவன் மேல லைட்டா கிரஷ் இருக்கு. லில்லி உடனே என்னப்பா பார்க்க நாங்கெல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு கால் வருது ஹீரோ கிட்ட இருந்து. ஹீரோமே ரொம்ப பயந்துட்டு அட்டென்ட் பண்றா. ஹீரோ எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நான் பார்ல இருக்கேன்னு சொல்றா. ஹீரோ உடனே கடுப்பா யார கேட்டு நீ பாருக்கு போன, உனக்கு பாருக்கு போறதுக்கெல்லாம் அலோட் கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல, வேகமா வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி திட்டுறான். அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோமே வந்து பாருக்கு வெளிலதான் காரை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்த உடனே என்ன நீ பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, பாருக்கெல்லாம் வர என்ன பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது பிடிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்கும் போது அவளுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல வர ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு நீ ஒரு பாவம் பண்ணவ, உன்னோட லைஃப்ல நீ லவ் மேரேஜ் குழந்தைங்க அதெல்லாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது, உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா நீ தனிமையாதான் இருக்கணும், தனிமையை மட்டும்தான் நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினோட ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் பெரிய ரிச் மேன். அவன் வந்து நிறைய ஸ்கூலுக்கு டொனேஷன் பண்ணுவான். அதே மாதிரிதான் இப்ப ஹீரோயினோட ஸ்கூலுக்குமே டொனேட் பண்ணிட்டு இருக்கான் மணி எல்லாம். உடனே அங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இவன் பெரிய ரிச் மேன், இவன் பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோ மேல ரொம்பவே பைத்தியமா இருப்பாங்க. எல்லையுமே வந்து ஹீரோ பத்தி தான் புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கா.
இங்க பாக்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க, இவங்க பயங்கர ரிச், எல்லாத்துக்கிட்டுமே நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே இதெல்லாம் நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே வந்து ஹீரோயினை பாக்குறான். அதுக்கப்புறம் அப்படியே கண்டுக்காம போயிடுறான். ஹீரோயின் ஸ்கூல்ல உட்காந்து பன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்போ லில்லி வந்து, ஏன் நீ எப்ப பார்த்தாலும் பன்னு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க, இது சாப்பிட்டா உனக்கு எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கு சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ எப்பவுமே பழைய துணி தான் போட்டு வந்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீ ஸ்கூல் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போயிடுற, உன்னை கரெக்ட் டைமுக்கு வர சொல்லி யாரோ ஃபோர்ஸ் பண்றாங்களா, உன்னை தினமும் யாரு உங்க அப்பா தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, எங்க அம்மா என்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, நான் எங்க அண்ணா கூட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவை தான் வந்து இவ இந்த இடத்துல அண்ணான்னு மென்ஷன் பண்றா. அந்த இடத்துக்கு ஷென் வந்து, அந்த பண்ணு சாப்பிட்டது போதும், நீ பேசாம என்னோட டிஃபனை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த லஞ்சை வந்து எனக்கு கொடுக்கறான். ஹீரோயின் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருக்கத வந்து அந்த ஸ்கூலுக்கு டொனேட் பண்ண வந்து ஹீரோ பாத்துறான். உடனே அங்க பிரின்சிபல் கிட்ட அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, பிரின்சிபல் உடனே ஷென்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் தான் ஷென் குரூப்போட யங் மாஸ்டர், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், எல்லாத்துக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுவான், இவங்க 3 பேரும் இப்படி ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கிறது பாக்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், இல்ல இது பாக்க சுத்தமா நல்லாவே இல்ல, ஷென்னுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், அவனை இந்த ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டு அவனை அப்ராட் ஸ்கூலுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். பிரின்சிபலுமே சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்களால வேற என்ன பண்ண முடியும், அவன் டொனேட் பண்றான், அதனால அவன் சொல்றதெல்லாம் வந்து இந்த பிரின்சிபல் கேட்டுதான் ஆகணும். ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்சு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கா. அப்போ அப்படியே பனிமலையா கொட்டிட்டு இருக்கு. ஹீரோமே அந்த வழியா தான் போறான். ஆனா ஹீரோயினை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். டிரைவர் கூட காரை ஸ்டாப் பண்ணலாமா, ஹீரோயின் மழையில நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அங்க இருக்க கேர்டேக்கர் வந்து ஹீரோயின் சாப்பிடுறதுக்காக ஃபுட் மெடிசன்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஹீரோயினை எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சொல்றாங்க ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு மெடிசன் ஃபுட் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவளுக்கு ஃபுட் மெடிசன்ல எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவங்களுமே எதுவும் பேசாம ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை, அவங்க ரூம்ல இருந்து இருமிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து பாக்குறான். அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாம போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேர்டேக்கர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சாப்பிடுறதுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. உனக்கு கோல்டு தானமா, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ மெடிசன் சாப்பிடு, உனக்கு சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல. அவங்க சொல்றாங்க, ஹீரோ இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிப் போயிருக்காங்க, அவங்க வரதுக்கு சில மாசம் ஆகும், அவங்க தான் உனக்கு ஃபுட் மெடிசன் எல்லாம் கொடுத்து உன்னை பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே, ஓ அவங்க பிசினஸ் ட்ரிப் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போக லில்லி வந்து ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுமே எனக்கு கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பிரின்சிபல் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கலர் பண்றதுக்கு நிறைய பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து கொடுக்க சொல்லியிருப்பான். லில்லியுமே இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். பிரின்சிபலுமே உனக்கு ஒருத்தவங்க டொனேட் பண்ண சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. லில்லி உடனே இது ஹீரோ தான் வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க, அவங்கதான் நம்ம ஸ்கூல்ல இருக்க எல்லாத்துக்குமே டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஷென் வந்து அப்ராட் போறான், அவனுக்குமே வந்து ஹீரோ தான் டொனேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன ஷென் வந்து அப்ராட் போறானா அப்படின்னு சொல்லி கேட்டு ஷென் அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்த உடனே ஒரு மெடிசன் கொடுத்துட்டு, இந்த மெடிசன் டைமுக்கு சாப்பிடு, சீக்கிரமா உன்னோட கோல்டு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, என்ன நீ அப்ராட் போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான், ஆமாப்பா நான் அப்ராட் போறேன், அதனால என்னால உன்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, இந்த இதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கறான். சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோயினை பிடிச்சு ஹக் பண்ணிட்டு, ஹாப்பி பர்த்டே, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு, நான் கண்டிப்பா உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த கிஃப்டை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும் போது அந்த கேர்டேக்கர் வந்து ஹீரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே பதட்டமா அந்த கிஃப்ட் போய் ஒளிச்சு வச்சிடறா. இப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட கேக்குறா, ஹீரோ பிசினஸ் ட்ரிப் தானே போயிருக்காங்க, அவங்க வரதுக்கு கொஞ்சம் மாசம் ஆகும்னு சொன்னீங்க, என்னாச்சு உடனே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லமா, உங்க கூட செலிப்ரேட் பண்ணதான் இங்க வந்திருப்பாங்களோ என்னவோ, ஒரு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க பர்த்டேக்கு வந்து கேக் எல்லாம் கட் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, உன்னோட ஸ்கூல் ஃபீஸ்ல நான் பே பண்ணிட்டேன், நல்லா படி, குடும்பத்தோட ஃபேமிலி மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றா, நீ இதுக்கப்புறம் இந்த கெஸ்ட் ரூம்ல இருக்க வேண்டாம், என் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கேர்டேக்கருமே அங்க இருக்கிற ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, உன்னோட ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டோமா,
உனக்கு ஏதாச்சும் திங்ஸ் எடுக்கணும்னா நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே ஐயோ ஷென் கொடுத்த கிஃப்ட் நம்ம அந்த ரூம்ல தானே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வைக்கணும் நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே போன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வேக வேகமா ஓடி வந்து ஷென்னோட கிஃப்ட் தான் எடுத்து பாத்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோமே உள்ள வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் பயந்து போய் அந்த கிஃப்ட ஒளிச்சு வைக்க ஹீரோ உடனே உன் கையில என்ன இருக்கு அந்த கிஃப்ட் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்து செமையா கடுப்பாக்குறான். ஹீரோயினை தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு சொல்லி இந்த கிஃப்ட் யார் கொடுத்தது அந்த ஷென் கொடுத்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க நான் இப்ப சின்ன பொண்ணு இல்ல என்ன தூக்கி இப்படி உட்கார வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அது எதுவுமே கேட்காம சொல்லு யார் உனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பயத்துல தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை வேணும்ட்டே பேட் டச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். இதுக்கப்புறம் யாருக்கிட்டயும் நீ எதுவும் வாங்க கூடாது. இந்த கிஃப்ட நீயே வந்து குப்பை தொட்டியில போட்டுரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சென் கொடுத்த கிஃப்ட டஸ்ட்பின்ல போட்டுறா. அப்ப ஹீரோ உடனே ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு அவனுக்கு 18 இயர்ஸ் ஆயிருச்சு நீ இப்போ அடல்ட் ஆயிட்ட இதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்க போற மாதிரி பேண்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டொமக் பெயினா இருக்கு. லில்லியுமே வந்து லேட்டா தான் வந்திருக்கா. அவ உடனே ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு இன்னைக்கு ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் அவங்க டீச்சர் ஒருத்தவங்க வந்து என்ன லேட்டா வந்தது மட்டும் இல்லாம வெளில இருந்து கதை பேசிட்டு இருக்கீங்களா சீக்கிரம் கிளாஸ் ரூமுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. லில்லி அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து மிஸ்டர் மூ வந்து நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்க பில்டிங்கும் சேர்த்து வாங்கிட்டாங்க போல அவங்க எப்படி ரிச்சா இருக்காங்க இன்னைக்கு அவங்க நம்ம ஸ்கூலுக்கு கூட வருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த டீச்சர் வந்து என்ன இன்னும் கதை பேசிட்டு தான் இருக்கீங்களா போங்க போய் டிராயிங் போர்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. ஹீரோயினுமே உடம்பு சரியில்லாம இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க கீழே விழுந்துடுறாங்க. லில்லி தான் போய் அவங்க டீச்சரை திட்டுறாங்க. டீச்சர் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவ கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது டீச்சர் உடனே அவ வீக்கா இருக்கா போல நான் லைட்டா தான் டச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எழுந்து போலான்னு சொல்லி போறப்போ மறுபடியுமே அந்த டீச்சர் பிடிச்சு தள்ளி விட ஹீரோயின் கீழே விழுகிற மாதிரி போயிடுறா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு. ஹீரோ தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த பிரின்சிபல் சொல்றாங்க நாங்க அந்த டீச்சரை ஃபயர் பண்ணிடுறோம் அவங்க டெம்பரரியா தான் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அவங்க சரியா சாப்பிடாதனால அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு அவங்க ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போகும்போது லில்லி சொல்றா ஃப்ரெண்டு ரொம்பவே பாவம் அவளுக்கு அவ அண்ணா வந்து சரியாவே ஃபுட் கொடுக்கறது இல்ல போல அவ எப்பவுமே ஸ்கூலுக்கு பண்ணு தான் கொண்டு வருவா இந்த மாதிரி சாப்பிட்டா அவளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராம வேற என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே லில்லியை பார்த்துட்டு பரவாயில்லையே உன்னோட ஃப்ரெண்டு மேல எனக்கு ரொம்பவே அக்கறையா இருக்குதே நான் இதுக்கப்புறம் ஹீரோயினை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க உள்ள போறான். லில்லிக்குமே பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து ஹீரோயினோட கார்டியன் சொல்லி தெரியாது. லில்லி என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான் இல்லையா அந்த மாதிரிதான் இப்ப ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு நினைச்சுக்கிறான். ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன எல்லாத்துக்கும் முன்னாடி நல்லா பாவப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா சரி நீ நடிச்சது போதும் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையில இருக்க ட்ரிப்ஸை வந்து எடுத்து விட்டுட்டு போறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்து திட்டிட்டு இருக்கான் எல்லாரும் முன்னாடி நீ பாவப்பட்ட மாதிரி காமிச்சிட்டு இருக்கியா உன்னோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீ ஸ்கூலுக்கு போனா போதும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா இல்ல நான் ஸ்கூலுக்கு போவேன் நான் நல்லா படிச்சு நீங்க எனக்கு பண்ண செலவெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே கடுப்பாய் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையெல்லாம் கட்டிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். ஹீரோயின் எந்தவித உணர்ச்சியும் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ உடனே போய் தலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது லில்லி சொல்றா ஹீரோ மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க அவங்கதான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாம உன்னை கீழே பிடிச்சு தள்ளி விட்ட டீச்சரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த டீச்சரால எந்த ஸ்கூல்லுமே ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஸ்கூலுக்கு வர அங்க இருக்கிற பொண்ணுகள்லாம் வந்து ஹீரோ கிட்ட சைன் வாங்கிட்டு இருக்காங்க. லில்லி ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு நீங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல அதுக்கு இவ தேங்க் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப
ரொம்பவே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டு போறான். ஹீரோயினுக்கு அப்ப ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த சமயம் ஹீரோவை கத்தியால குத்த யாரோ வர. இத பாக்குற ஹீரோயின் ஹீரோ மேல கத்தி குத்து படாம இவ போய் தடுத்து இவ மேல அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறா. யாரு வந்து ஹீரோவை கொலை பண்ண வந்திருப்பாங்கன்னா ஹீரோவால இப்போ ஒரு டீச்சர் ஃபயர் ஆனால அவளுக்கு எந்த ஸ்கூல்லுமே வந்து வேலை கிடைச்சிருக்காது. ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கதான் இப்படி பண்ணிருக்கா. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. பிரின்சிபல் இருந்து புலம்பிட்டு இருக்காங்க. அவளை ஃபயர் பண்ணதுக்கு அவ இப்படி எல்லாம் ரிவெஞ்ச் எடுத்திருக்கா, பேசாம நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அவளை போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்க வேண்டாம், அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அந்த டீச்சரை பிடிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டுடுறாங்க. பிரின்சிபல் உடனே ஹீரோயினோட வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்ல, நான் தான் ஹீரோவோட கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு மெடிசன் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். எதுக்காக என்ன காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நான் நன்றி கடனுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் மெடிசன் சாப்பிடாம அடம் பிடிக்க ஹீரோ உடனே அந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு ஹீரோயின் வாயில வச்சு ஊட்டி விடலான்னு வர ஹீரோயின் மூஞ்ச திருப்பிக்கிறா. உனக்கு நான் இப்படி பண்றது எதுவுமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் பிசினஸ் ட்ரிப்புக்கு அப்ராட் போறேன், நீயுமே என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் இல்ல நான் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னால உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோமே சரி நல்ல பிள்ளையா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் வீட்ல இருக்கும் போது அவங்களுடைய ஃப்ரெண்ட் லிலிதா கால் பண்றா. அவ சொல்றா ஷென் வந்து அப்ராட்ல இருந்து லீவுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு எத்தனை நாள் அவன் இங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு லில்லியுமே எனக்கு அதெல்லாம் தெரியுடி, அவன் நாளைக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கான், நம்ம அந்த பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹீரோ தான் அப்ராட் போயிருக்கான் இல்லையா, அதனால ஹீரோயினுமே கிளம்பி பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. பார்ட்டில லில்லி வந்து கிம்னு ஒரு பையனை காமிச்சிட்டு இவன் தானே என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. அந்த இடத்துக்கு சென் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே நானுமே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கண்ணாலே காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சென் வந்து ஹீரோயினுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறான். இதுல ஆல்கஹால் எதுவும் இல்ல, இது நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ட்ரிங்க் குடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சென்னுக்குமே அந்த ட்ரிங்க் குடிச்சோன்னு ஒரு மாதிரி பண்ணுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல வந்து சென் வந்து படுத்து கிடக்குறான், ட்ரெஸ் எதுவும் போடாம. ஹீரோயின் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. அவளுக்கு அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் எதுவும் இல்லாதனால சென்னோட ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறா. இங்க அப்ராட்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அடுத்த மீட்டிங்க்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கான். அவனுக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாம அவன் அடுத்த மீட்டிங் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட பேய சொல்றான், நேற்று நைட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரலையாமா, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா ஷாக் ஆயிடுது. அப்போ ஹீரோட மொபைலுக்கு வந்து ஹீரோயினும் சின்னும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோவை யாரோ அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ உடனே மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்க சைனா வந்துடுறான். ஹீரோயின் ரூம்ல வந்து கரெக்டா கோட்டை கழட்டு போகும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ சின்னோட கோட்டை தூக்கி போட்டுட்டு நேற்று நைட்டு நீ அந்த சின் கூட ஒன்னா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இந்த நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சுத்தமா ஞாபகமே இருக்காது. அப்பன்னு பார்த்து கரெக்டா சென் கால் பண்ண ஹீரோட என்ன அந்த சென் தானே, கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்றான். சென் சொல்றான் நீ என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியும், நேற்று நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஹீரோ கோவமாயி அந்த போனை கீழே தூக்கி போட்டு உடைச்சிடுறான். ஹீரோனை பிடிச்சு பெட்ல தள்ளி விட்டுட்டு அவகிட்ட ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவன் உடனே உனக்கு அவன் கூட ரொமான்ஸ் பண்ண பிடிச்சிருக்கு, ஆனா ஏன் கூட பண்ண பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, நீ இதுக்கப்புறம் ஷின் கூட வந்து கான்டாக்ட்ல இருக்க கூடாது, நீ ஷின் கூட கான்டாக்ட்ல இருந்தா அவனை இந்த சைனாக்கே வர முடியாத மாதிரி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, ஷின்னா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்றான் ஷின் வந்து உன்னை தொட்டுட்டான், இதுக்கப்புறம் நான் உன்னை டச் பண்ணவே மாட்டேன், மத்தவங்க டச் பண்ண பொருள் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தப்பெல்லாம் ஏமாலதான், நீங்க என்ன பனிஷ்மெண்ட்னாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து இதுல சைன் போடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன ஏதுன்னு கூட படிச்சு பார்க்காம அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது மேரேஜ் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அப்ராட் போயிடுறான். ஹீரோ வந்து ஒரு பிசினஸ் ட்ரிப் விஷயமா 3 வருஷமா வந்து அவன் அப்ராட்ல தான் இருக்கான். ஹீரோ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஹீரோயின் கிட்ட கால் வருது. ஹீரோ உடனே சந்தோஷமாயி
அந்த மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு லில்லிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை கேட்டோன்னா ஹீரோக்கு செம கடுப்பாயிருது. 3 வருஷமா வந்து ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? இப்ப கூட என் மேல இருக்க பாசத்துல நீ கால் பண்ணல, லில்லியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டுமான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்க தான் கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும் போது அவளுமே ப்ளீஸ் எனக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கிறது அவன் மட்டும்தான், நான் அவளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி நீ எப்படி பிஹேவ் பண்றியோ அதை பொறுத்து நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் அப்ராட்ல இருந்து சைனாக்கு வந்திருக்கான். வரும்போது கூட ஒரு பொண்ணையுமே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இவளோட பேர் வந்து ஜியாங். ஜியாங் வந்து ஹீரோ கிட்ட இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாமா நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோமே இல்லம்மா எனக்கு டைம் இல்ல, நம்ம இன்னொரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே ஜியாங்க விட்டுட்டு ஹீரோயின் கூட வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுல எல்லாம் காட்டுறாங்க. அந்த கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோ ரூம்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயின்மே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் ஒரே ரூம்ல தான் இருக்கணும். அதான் யங் மாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தா தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோட ரூம்ல தான் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஏர்போர்ட்ல பார்த்த பொண்ணு இந்த ஜியாங் கூட தான் வந்து ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிருப்பான், அதனாலதான் இவ்வளவு நேரமாயி வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட போனுக்கு கால் வருது. அது யார் பண்றாங்கன்னா ஹீரோட கசின் தான் பண்றாங்க. ஹீரோ இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு பார்ல இருக்கா, நீங்க வந்து ஹீரோவை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோட கசின் 2 பேர் தான் வந்து ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினை போய் கூப்பிட போறா. அப்ப அந்த கசின் 2 பேருமே ஹீரோயினை பார்த்துட்டு உங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு தானே, உன்னதானே ஹீரோ சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின்மே ஆமான்னு சொல்லிட்டு நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் கசின் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவன் இதுக்கு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி பக்கத்துலயே வச்சுட்டு இருக்கான். ஒருவேளை இந்த பொண்ணு அவன் ஏஞ்சலா பாக்குறானா இல்லைன்னா கொடுமைப்படுத்துறதுக்கு பக்கத்துல வச்சிருக்கானான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்க ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு எடுத்து, நீ என்னோட ஒய்ஃபா இருக்க, ஆனா இது வரைக்கும் நீ என் கூட ஒன்னாவே இருந்ததில்ல, வேற ஒருத்தன் கூட தான் இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுக்கு வந்துடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் வந்து அவங்களுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட வேணுட்டே ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதுக்குமே பிடி கொடுக்காம பேசிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க தான் அவளோட ஆபீஸ்க்கு வந்திருக்கான். ஏதோ டாக்குமெண்ட் பத்தி பேச வந்திருக்கா. உள்ள போய் பார்த்தா ஹீரோ பக்கத்துல அந்த ஜியாங் இருந்து கொஞ்சிட்டு இருக்கா. நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா, நம்ம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயினை பார்த்த உடனே ஜியாங்க்கு செம கடுப்பாகுது. யார் நீ, எதுக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கும் ஹீரோக்கும் நடுவுல வந்துட்டே இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே இல்ல நான் ஃபைல் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங்குமே சரி நீ என்னவோ பண்ணி தர, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் ஃபைல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சு மடியில உட்கார வச்சிடறான். ஹீரோயின் உடனே நம்ம இப்ப ஆபீஸ்ல இருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி நீ வீட்டுக்கு போ, நம்ம டின்னர்ல பேசிக்கலாம்னு சொல்றான். ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவுமே அந்த மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம இன்னைக்கு நைட்டு டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த மேனேஜர் அப்பயுமே கேட்காம, உனக்கு இப்பதான் 20 இயர்ஸ் ஆகுது, இவ்வளவு சின்ன வயசுல யாராவது மேரேஜ் பண்ணிருப்பாங்களா, அவனோட மேரேஜ் சர்டிபிகேட் கூட நீ ஃபைல் எதுவுமே அட்டாச் பண்ணலையே, உனக்கு மேரேஜ் ஆகல தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இல்ல எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மேனேஜர் அப்பயுமே விடாம ஹீரோயினை துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து மேனேஜரை எட்டி உதச்சிட்டு அவ என்னோட ஒய்ஃப், இதுக்கப்புறம் அவளோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். அடுத்து ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினை மடியில உட்கார வச்சுட்டு, நான் உன்னை எதுக்கு மேரேஜ் பண்ண தெரியுமா, லைஃப் லாங் உன்னை என் கூடயே வச்சு ரிவெஞ்ச் எடுக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயின் சொல்றா, ஓ இதான் நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதா, உங்களுக்கு பிடிக்காத என்ன உங்க லைஃப் லாங் நீங்க பாத்துட்டே இருக்க போறீங்க, இது உங்களுக்கு தான் டார்ச்சரா இருக்கும், உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ சொல்றான், நீ எல்லாம் அந்த அளவுக்கு வர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரி நான் வர்த்தெல்லாம் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணீங்க, என்ன டைவர்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கெஸ்ட் ரூம்ல போய் தூங்க போறேன்னு சொல்லி போறா. அப்போ ஹீரோ சொல்றான், நீ என்னை விட்டு போகணும்னா உன் மூலியமா எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான்.
உனக்கு தைரியம் இருக்கா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் குழந்தை பெத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே போய் ஹீரோ பக்கத்துல க்ளோஸா மூவ் பண்றா. அப்ப ஹீரோக்கு செம கடுப்பாய் அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உன்னால என் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நான் உன்னை எப்பயுமே தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஜியாங்கோட அம்மா வந்து மெசேஜ் பண்றாங்க, நான் உன்னை மீட் பண்ணும் லஞ்சுக்கு நம்ம இந்த ஹோட்டல்ல மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹீரோயினுமே வரேன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிடுறா. ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல போய் பார்த்தா ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அப்ப ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்டதான் அம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே அழுதுருப்பா. ஆனா அவங்க அம்மா எதுவுமே கேட்காம அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோயினை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆமாங்க, இவங்க வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அம்மா தான். ஹீரோயினோட அம்மாக்கு வந்து ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணுன்னு சொல்லி தெரியல, ஏன்னா வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால இவங்க யாருன்னு தெரியல. ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நீ ஹீரோ விட்டு போயிரு, என்னோட பொண்ணு ஜியாங் வந்து ஹீரோவை லவ் பண்றான், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கும்ல, நீங்க என் பேக்ரவுண்ட் பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு தெரிஞ்சு நீங்க விசாரிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்னோட பேக்ரவுண்ட் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினோட அம்மா உடனே கால் பண்ணி ஹீரோயினை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ண சொல்றாங்க. இங்க ஹீரோயின் ரொம்பவே சோகமா ஆபீஸ்க்கு வர இந்த மேனேஜர் வந்து ஹீரோ அடிச்சதுக்கு பழி வாங்குறதுக்காக ஹீரோயினுக்கு நிறைய ஒர்க் கொடுக்கறான். மேனேஜர் உடனே உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு உன் புருஷனை வச்சு என்ன அடிக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்குமே தெரியுது, ஓ ஹீரோ தான் இவனை அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே எனக்கு வேலை இருக்கு, நீங்க எங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை அனுப்பி வச்சிடறா. ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. டைம் போறதே தெரியல, டைம் 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வெளில வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா வந்து தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருமா, இப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீ என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றாங்க, என்னால என் ஹஸ்பண்ட் விட்டு போக முடியாது, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஜியாங் உன்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாகுது. என்ன பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் ஜியாங்கும் ஒரே ஏஜா தான் இருக்கும். ஹீரோயின் கேக்குறா, அப்போ எங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது நீங்க வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருந்து நீங்க ஜியாங்க பித்திருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவங்க அம்மாவுமே ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்குமே செம கடுப்பாயி உங்களை எல்லாம் அம்மான்னு கூப்பிடுறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ அவங்க அம்மா உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் இத்தனை வருஷமா ஹீரோ ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் எனக்கு இப்ப வேற வழி இல்லம்மா, நீ ஹீரோ விட்டு போயிரு, என்னோட கம்பெனி நல்லா லாஸ்ல போயிட்டு இருக்கு, இப்ப ஹீரோ எங்க கூட இருந்தா மட்டும்தான் அந்த லாஸ சரி பண்ண முடியும், நான் உன்கிட்ட பிச்சையா கேக்குறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹீரோ விட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க, நான் ஹீரோ விட்டு போக முடியாது, அவங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ தான் வந்து பிக்கப் பண்றான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேக்குறா, உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல அந்த ஜியாங் என்னோட ஸ்டெப் சிஸ்டர்னு, ஜியாங்கோட அம்மா தான் எனக்கும் அம்மான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தெரியும்னு சொல்லும் போது அவ சொல்றா, இதெல்லாம் நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கதானே இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனுமே உனக்கு இத பாக்க ரிவெஞ்ச் மாதிரி தெரிஞ்சா இத நீ ரிவெஞ்சா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளுமே நீ எவ்வளவு கேவலமானவளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோக்கு வந்து அந்த ஜியாங் கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இத பக்கத்துல கேட்டுட்டு இருந்த ஹீரோயினுமே முழிச்சிட்டு இன்னைக்கு நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ உடனே ஜியாங் கிட்ட பேசிட்டு இருக்க காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி நல்லா தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா ஹீரோயினுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துருது. அத பாக்குற ஹீரோமே உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே எப்பயுமே எதுவுமே சாப்பிடாம கடை, அதுக்கப்புறம் வயிறு வலி வராம வேற என்ன வரும், நீ என்னோட மூடி ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் தூங்கி எழுந்து வரும்போது ஹீரோட கசின் தான் வந்து ஹீரோவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. ஹீரோ நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் ஆபீஸ் போக அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து நம்மளோட ஆபீஸ்க்கு புதுசா சிஇஓ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். உள்ள போய் பார்த்தா ஹீரோட கசின் தான் வந்து அந்த கம்பெனியை வாங்கியிருப்பான் போல, ஹீரோ தான் வந்து இந்த கம்பெனியை வாங்க சொல்லியிருப்பான் போல. அந்த மேனேஜர்னால ஹீரோயினுக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம், அதுல இருந்து தடுக்கிறதுக்காக தான் ஹீரோ அவங்க கசினை வந்து இந்த ஆபீஸ் வாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே வந்து ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோட கசின் வந்து வந்த உடனே அந்த மேனேஜரை வந்து நோஸ் கட் பண்ணி வெளில அனுப்பி வச்சிடுறாங்க.
ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு லில்லி தான் பண்றா. லில்லி சொல்றா, நான் அப்ராட்ல இருந்து சைனாக்கு வரேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு லில்லி வந்து சைனா வந்திருக்கா, நான் அவளை மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேக்குறா. ஹீரோ போக கூடாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட நீ கோவமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்னோட ஃப்ரெண்டு தானே பார்க்க போறேன்னு சொல்லி கேக்குறேன், நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உன்னை வேலைக்கு கூட போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நாளைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ உடனே கோவமாயி ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நான் உன்னோட ஹஸ்பண்டுங்கிற விஷயத்த மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும் போது அவளுமே ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், ஒரே ஒரு டைம் மட்டும் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனே மிஸ்ஸஸ் மூ உங்களுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் பெர்மிஷன் தரேன், நீங்க உங்க ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் ஆபீஸ்க்கு தான் போறாங்க. ஆபீஸ்ல பார்த்தா அந்த ஜியாங்கோரங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயின் மேல ஃபைலை தூக்கி அடிக்கிறா. ஹீரோயினுமே வந்து சும்மா இல்லாம ஃபைலை தூக்கி அடிச்சுட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜியாங் சொல்ற, எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எங்க அம்மா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க, உன் அப்பாவால தான் ஹீரோவோட குடும்பம் எல்லாம் இறந்து போயிருச்சாமா, நான் கேள்விப்பட்டேன், ஹீரோ உன்னை பக்கத்துல வச்சிருக்கதே உன்னை ரிவெஞ்ச் எடுக்கதா, உங்க அப்பா ஒரு கொலைகாரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஜியாங்குமே உன்னை பத்தி இன்னொரு விஷயம் கூட நான் கேள்விப்பட்டேன், ஷென்ஷு கூட 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணதானே, அந்த நியூஸ் கூட எல்லா பக்கமே வைரல் ஆச்சே, உன்னை பத்தி அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், நீ ஒரு கேடுகட்ட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹீரோனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ரொம்ப நல்ல மாதிரி சீனை போட்டா இப்பதான் அவளோட உண்மையெல்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டு கடுப்பாயி எல்லாரும் கொஞ்சம் வாய மூறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோயின் வேகமா உங்க அம்மாக்கு கால் பண்ண போறா. ஆனா அதுக்குள்ள போனை வாங்கி வச்சுட்டு, இங்க பாரு உனக்கு நான் லாஸ்டா வார்ன் பண்றேன், எங்க அம்மா உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க, நீ என்னோட ஸ்டெப் சிஸ்டர் தானே, உனக்கு நான் லாஸ்டா வார்ன் பண்றேன், எங்க அம்மா கிட்ட இருந்து ஹீரோ கிட்ட இருந்து தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட கசின் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் வந்து ஹீரோட கசின் கிட்டயுமே கொலையறா. இங்க பாருங்க, இவன் நல்ல பொண்ணு கிடையாது, இவன் எதுக்கு ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க, இதுல ஃபயர் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்களுமே எனக்கு இந்த ஆபீஸ்ல யார வைக்கணும் வைக்க கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், காலையிலே வந்து தொல்லை பண்ணாம இங்க இருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோ கசின் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு ஜியாங் ஆல்ரெடி தெரியுமா, எவ்வளவு நாள் அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கசினுமே எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க 2 பேரும் அப்ராட்ல மீட் பண்ணாங்கன்னு மட்டும்தான் தெரியும், அவங்க 2 ஸ்டே பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோவோட கசின் கூட தான் வந்து லில்லிய பார்க்க வந்திருக்காங்க. லில்லி வந்து ஹீரோவோட கசின் வந்து இவங்கதான் என்னோட பாஸ்ன்னு சொல்லிட்டு லில்லிக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. லில்லி பாத்தீங்கன்னா 3 வருஷமா வந்து அப்ராட்ல தான் இருந்திருப்பா. ஹீரோ தான் வந்து அனுப்பி வச்சிருப்பா இவளையுமே. ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னா 3 இயர்ஸா சைனாக்கு கூட லில்லிய வர விடாம டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஹீரோ வந்து இப்ப ஹீரோ கிட்ட பேசி லில்லிய வர வச்சிருப்பான். லில்லி இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, இப்பதான் எனக்கு மூச்சே விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுமே தன்னோட ஃப்ரெண்டு தன்னாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இதெல்லாம் என்னோட தப்புதான், நான் உங்க லைஃப்ல வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ சொல்றா, இதுல என்ன இருக்கு, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு நிஜமாலுமே தெரியாது, மிஸ்டர் மூ வந்து உன்னோட பிரதரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னை பத்தி சொல்றா. ஷென்னுமே பாத்தீங்கன்னா நான் அப்ராட்ல தான் இருக்கா, அவனை சைனாக்கு கூட வர விடாம ஹீரோ வந்து அப்ராட்ல லாக் பண்ணி வச்சிருக்கான். லில்லி சொல்றா, இருந்தாலும் பரவாயில்ல அவங்க நல்லாதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட கசின் சொல்றாங்க, மிஸ்டர் மூ வந்து ஹீரோயினோட அண்ணா கிடையாது, அவங்க இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னு லில்லி செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன நீயும் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, அப்போ ஷென்னோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஹீரோ தான் என்ன 8 வயசுல இருந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க, சில சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் அப்ராட்ல இருந்தீங்க, என்னால உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுமே என்ன ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே சேச்சா அதெல்லாம் இல்ல, நான் வந்து ஹீரோவை விருப்பப்பட்டுதான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவ பாய் ஃப்ரெண்ட் கிம் கிட்ட வந்து,
நீங்க போங்க, நான் என்னோட ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் அனுப்பி வைக்கிறா. கிம் போனதுக்கு அப்புறம் லில்லியோட மூஞ்சிய பாடிடுது. ஹீரோயின் கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் கூட நோட் பண்ணேன், கிம் உன்கிட்ட சரியா பேசுற மாதிரி தெரியலையே, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லில்லி சொல்றா, என்னாச்சுன்னே தெரியல, அவன் சைனா வரணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டான், என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவன் ஆசைப்படல, மேரேஜ் பத்தி பேசினாலே அவன் என்ன அவாய்ட் பண்றான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நான் ஏமாந்துட்டேனோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க, இத்தனை வருஷமா நீங்க லவ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க, கிம் வந்து அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, உங்க வேற ஏதாவது டென்ஷன்ல இருக்கலாம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லியுமே சரி பரவாயில்ல விட, அது அப்புறம் பாத்துக்கலாம், சரி உனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆயிருச்சுல்ல, ஹீரோ அந்த விஷயத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு லில்லி செமையா ஷாக் ஆகுறா. உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிருக்குல்ல, உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எதனால, நீ வந்து ஷென் கூட 1 night ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கு ஆவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல, நான் ட்ரிங்க் குடிச்சோன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என் பக்கத்துல வந்து ஷென் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிம் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ண சொல்றான். ஹீரோயினுமே மீட் பண்ண வரேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிம் கிட்ட, என்னாச்சு, எதுக்காக நீ வந்து லில்லியா அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிம் சொல்றான், எனக்கு வேற வழி தெரியல, லில்லியோட ஃபேமிலி ஒரு பெரிய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க, லில்லியோட அப்பா ஹீரோட கம்பெனி கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஹீரோக்கு வந்து லில்லியோட அப்பா தான் வந்து 100 million வர்த் உள்ள ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க போல, அந்த ப்ராடக்ட் தொலைஞ்சு போச்சு, ஹீரோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க எனக்கு டெலிவரி பண்ணலைன்னா நான் உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இதனாலதான் என்னால லவ்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி லில்லிய மேரேஜ் பண்ணிக்க முடியும், நான் இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது சால்வ் பண்ணணும் தான் பாத்துட்டு இருக்கேன், போயிட்டு இருந்தா லில்லியோட குடும்பமே பேங்க்ரப்ட் ஆயிருவாங்க, எனக்கு தெரியும் நான் செல்ஃபிஷா தான் முடிவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, ஹீரோ நினைச்சா லில்லி குடும்பத்து மேல கேஸ் போடாம தடுக்கலாம், ஹீரோக்குள்ள 100 million வந்து ஒரு பெரிய பணமே கிடையாது, அவங்க இந்த விஷயத்துல கிவ் அப் பண்ணா லில்லியோட ஃபேமிலி தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுமே சரி நான் ஹீரோ கிட்ட பேசி பாக்குறேன், நீ லில்லி கூட எப்பயும் போல பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கிம்மே, நீ எதுவும் வரி பண்ணிக்காத, இந்த லைஃப்ல நான் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அது லில்லி மட்டும்தான், வேற யாருமே நான் லவ் பண்ண மாட்டேன், மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் பயப்படாம போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட டின்னர் சாப்பிட வந்திருக்கா. அப்போ அந்த கேர்டேக்கர் சொல்றாங்க, யங் மாஸ்டர் இந்த டிஷ் எல்லாம் வந்து உங்க ஒய்ஃப் உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது ஹீரோக்கு லைட்டா சந்தோஷமா தான் இருக்கு. ஹீரோயினுமே நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லில்லி மேட்டரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா, லில்லியோட குடும்பமே இப்ப பேங்க் கரப்ட் ஆகுற நிலைமையில இருக்கு, நீங்க லில்லியோட அப்பா மேல எந்த கேஸுமே கொடுக்காதீங்க, அந்த மெட்டீரியல் அவங்க எடுக்கல, அது எங்கே தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், அவங்க அந்த மெட்டீரியல் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. ஹீரோ இதை கேட்டோன்னு செம கடுப்பாயிடுறான். அப்போ இந்த ஃபுட் எல்லாம் நீ சமைச்சது வந்து இதுக்காக தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஆமான்னு சொல்ல, உடனே கோமாயி ஆபீஸ் விஷயத்துல நான் வீட்டுல பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வந்து ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா, உங்களுக்கு 100 million எல்லாம் ஒரு பணமே இல்ல, இருந்தாலும் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லில்லியோட குடும்பம் வந்து பேங்க்ரப்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து எனக்கு இத பத்தி பேச எந்த விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த இடத்துக்கு கேர்டேக்கர் வந்து பாக்குறாங்க, என்ன ஹீரோ எதுவுமே சாப்பிடலையா, எல்லா ஃபுட்டுமே அப்படியே இருக்கு, இவன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு இப்படி எல்லாத்தையுமே பாலாக்கிட்ட, உன்னோட ரிலேஷன்ஷிப் உன்னாலதான் அழிய போகுது போல, ஆபீஸ் விஷயத்துல இங்க பேசணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு தெரியாத ஆண்டி, என்னோட ஃப்ரெண்டு லில்லி எவ்வளவு நல்லவ தெரியுமா, எங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா என்ன கேர் பண்ணிக்கிட்ட ஒரு பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா லில்லி தான், இப்போ என்னாலதான் அவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, எல்லாம் சரிதாமா, ஆனா நீ இது இப்ப கேட்கணும்னு என்ன இருக்கு, இன்னைக்குதான் வந்து ஹீரோவோட பர்த்டே, நீ இதெல்லாமே பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்க, ஆனா நீ ஹீரோவோட பர்த்டேக்காக இதை சமைக்கல, வேற யாரோ ஒருத்தவங்களுக்காக சமைச்சு வச்சிருக்க, இது தெரியும் போது ஹீரோ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவான், உனக்கு கொஞ்சமாவது புரியுதா நான் என்ன சொல்றேன்னு, இருந்தாலும் ஹீரோ கோவப்படாம போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹீரோயினுக்குமே ஃபீல் ஆகுது, ஐயோ இன்னைக்கு ஹீரோட பர்த்டே நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் மேல இருக்க கோவத்துல வந்து பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவங்க கசின் கேக்குறாங்க, என்னடா உன்னோட லிட்டில் வைஃப் மேல கோவமா, என்ன நடந்துச்சு சொல்லு, நான் உங்களை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஜியாங் வரா. ஜியாங் வந்து ஹீரோ கிட்ட கொலையறா,
இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான், நீ என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்து ஜியாங்கோட அம்மா கால் பண்ண ஜியாங் உடனே சரி நான் போய் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போறா. இந்த ஜியாங் வெளில வந்து சொல்லிட்டு இருக்கா, ஹீரோ நல்லா மூக்கு முட்டை குடிச்சிருக்கான். இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனோட வாரிசை நான் என் வயித்துல சுமந்துட்டா போதும், நம்மளோட எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆக போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் அம்மாவுமே இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அம்மானே தெரியல அவங்க. இவளுமே ஹீரோ கூட இந்த நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. ஜியாங் உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோ நிறையவே ட்ரிங்க் பண்ணிருக்கான். ஜியாங் உடனே நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன், நீங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ குடிச்சனால ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்றான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோவோட கசினுமே ஹீரோவே வந்து வீட்டுக்கு போயிடுவான், நீ அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இரு அப்படின்னு சொல்ல அவ உடனே அவங்க இப்படி குடிச்சிருக்காங்க, அவங்க எப்படி வந்து ட்ரை பண்ணிட்டு போவாங்க, நான் அவங்கள வீட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கசின் உடனே எப்பயும் போல ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து பார்க்கும்போது கூட ஜியாங்குமே இருக்கா. ஜியாங் வந்து ஹீரோயினை பார்த்தோன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அதை நான் கேட்கணும், நான் தான் வந்து ஹீரோவோட வைஃப், அவங்க ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, ஹீரோ எல்லாம் உன் கூட வரமாட்டாங்க, ஹீரோயின் கிட்ட சொன்னாங்க என் கூட தான் வருவாங்கன்னு, உன் கூட எல்லாம் வரமாட்டாங்க, நீங்க எந்த போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கசின் சொல்றா, என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, இது அவங்களோட ஃபேமிலி மேட்டர், இதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது, ஹீரோவை ஹீரோயின் கூட போக விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் உடனே என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஹீரோக்கு அவளை சுத்தமா பிடிக்காது, என் கூட தான் வரணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ உடனே கையை தட்டி விட்டுட்டு நான் ஹீரோயின் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் வீட்டுக்கு போலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ணிடுறான். நான் வீட்டுக்கு போலான்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜியாங்க்கு செம கடுப்பா இருக்குது, நம்ம போட்ட பிளானும் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஆபீஸ் வர ஹீரோவோட ரூமுக்கு வெளியில லில்லியோட அப்பா வந்து நெல்டன் பண்ணி கெஞ்சிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் நான் வந்து ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அங்கிள் நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நான் போய் ஹீரோ கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க உள்ள வந்திருக்கா. ஹீரோயின் உள்ள போய் மிஸ்டர் மோனா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோன்னு என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் உடனே வெளியில வந்து லில்லியோட அப்பா இருக்கிறத பார்த்தேன், ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த மெட்டீரியல் திருட்டு போயிருக்கதா அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இன்னொரு டைம் நீ எதுக்கு வேஸ்ட் பண்ற, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல அவ உடனே நீங்க மட்டும் இப்படி பண்ணலைனா நான் வந்து செத்து போயிருவேன், நான் செத்து போயிட்டேன்னா நீங்க யார் ரிவெஞ்ச் எடுப்பீங்க, என் ஃப்ரெண்டுக்காக நான் சந்தோஷமா சாக கூட ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோ உடனே என்ன இப்படி எல்லாம் சொல்லி என்ன மிரட்டலான்னு பாக்குறியா, லைஃப் என்ன எனக்கு அவ்வளவு முக்கியம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளுமே ஆமா என்னோட லைஃப் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான், நீங்க என்ன ரொம்ப வெறுக்கிறீங்கல்ல, என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, நான் செத்து போயிட்டேன் இதெல்லாம் எப்படி நீங்க பண்ணுவீங்க, உங்க வெறுப்பு காட்டவாது நான் உயிரோட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றா, உன்னோட ரீசன் எல்லாமே ரொம்பவே சீப்பா இருக்கு, நான் உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு நீ வந்து சாகுதே மேலும் சொல்லி நினைப்பேன், நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் லில்லியோட அப்பாவை தான் உள்ள வர சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், அவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ லில்லியோட அப்பா உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, நான் சீக்கிரமா இந்த மெட்டீரியலை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ப்ளீஸ் எங்க மேல எந்த கம்பெனி கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே சரி நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் டைம் தருவேன், சீக்கிரமா மெட்டீரியலை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. லில்லியோட அப்பா வெளில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்து ஒன்னு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க லில்லி ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்பவே தேங்க்ஸ்மா, உன்னாலதான் வந்து ஹீரோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸோட டிசைன் எல்லாம் கொடுத்து எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து நல்லாவே ப்ராப்பரா டிசைன் பண்ணி தரணும், நீ தான் அதை டிசைன் பண்ணி தர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் வீட்ல இருக்கும்போது அந்த கிம் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றா, நான் உங்களை மீட் பண்ணணும், நீங்க என்ன மீட் பண்ண வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே இந்த டைம்ல எப்படி வர்றது, ரொம்பவே லேட் ஆயிருச்சு, என்னால வர முடியாது, நம்ம எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே இல்ல இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வந்து லில்லிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், அவளுக்கு என்ன பிடிக்கும் எந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதான் உங்களை வர சொல்றேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஹீரோயினுமே சரி நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின் நைட்டு கிம் கூட கார்ல போறா. ஹீரோயின் உடனே சரி என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்க கிம் சொல்றா, இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு இதை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா.
லிலியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, ப்ளீஸ் நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மண்டை போட்டு கழுவிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சரி ஹோட்டலுக்கு போக ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு கிம் கூட வந்து ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க. கிம் அப்போ ஹீரோயின் சாப்பிடறதுக்காக பீஸாவும் கோக்கும் கொடுக்க போறான். அப்ப கோக் வந்து அவனே ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் இதை வந்து அவனோட ட்ரெஸ்ல கொட்டிக்கிறான். இவன் இதெல்லாம் பார்க்கும்போது வேணுண்டே பண்ற மாதிரி இருக்கு. அப்போ கிம் சொல்றா, சரி நீங்க இதை சாப்பிடுங்க, நீங்க நைட்டு வெறி வயித்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க லிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோக்கு வந்து என்னோட ட்ரெஸ்ல கொட்டிருச்சு, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. நான் உள்ள இருந்து குளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே இருக்க ஒரு மாதிரிதான் இருக்கு. அந்த சமயம் பார்த்து டோரை வந்து யாரோ தட்டுறாங்க. ஹீரோயின் ஓபன் பண்ணலான்னு சொல்லி வரப்போ நீ வந்து டோரை ஓபன் பண்ணிட்டு வரா. ஹீரோயினை பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆகுறா. இருந்தாலும் அவ எதுவும் காட்டிக்காம வெளில பாக்குறா. வெளில பார்த்தா ஹீரோ வந்து இந்த ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கான். தன்னுடைய பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா ஹீரோயினுக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுறா. ஹீரோ கிட்ட நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் இப்ப அந்த ரூம்குள்ள போகணும் வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து உள்ள குளிச்சுட்டு இருக்கா, இப்ப உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் கேட்காம லிலியா அவங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லி பிடிக்க சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ரூமை ஓபன் பண்றான். உள்ள பார்த்தா ஹீரோயின் இருக்கா. அப்போ லிலிதா வந்து ஹீரோ முன்னாடி நின்று தடுத்துட்டு இருக்கா. நீங்க ஹீரோயின் கூட எதுவும் சண்டை போடாதீங்க, எதுவா இருந்தாலும் நம்ம என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட நம்புறேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட அவ ஹோட்டலுக்கு வந்திருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, நீங்க ஹீரோயின் மேல எந்த சந்தேகமும் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கிம் கரெக்டா குளிச்சுட்டு வெளில வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லிலி சொல்றா, நீ தான் சொல்லு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஹீரோயினை எதுக்காக ரூமுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிம் சொல்ல ஆரம்பிக்கிறா, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதான் பிளான் பண்ணேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணதான் ஹீரோயின் வந்திருக்காங்க, நான் கூல்ட்ரிங்க் ஓபன் பண்ணும்போது என்னோட ட்ரெஸ்ல கொஞ்சம் சிந்திருச்சு, அதனாலதான் நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. இல்ல பாத்தீங்கன்னா இதை நம்புறா, தன்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ தான் ஒரு பைத்தியக்காரனாச்சு, அவன் எப்படி நம்புவான். அவன் ஹீரோயினை வந்து தரத்தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கூப்பிட்டு வந்து பாத்டப்குள்ள தள்ளி விட்டுட்டு என்னோட பொறுமைக்குமே ஒரு அளவு இருக்கு, இன்னைக்கு நீ அதை ரொம்ப சோதிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் எடுத்து ஹீரோயின் மேல அடிச்சு விட்டுட்டு இருக்கான். மாதிரி ஒரு கேவலமானவளை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப நேரமா அந்த பாத்டப்குள்ள இருந்தனால ஹீரோயின் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அங்க இருக்கிற கேர்டேக்கர் தான் பார்த்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இவ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேர்டேக்கர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுமே நான் தான்ப்பா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினை மட்டும் ஏதோ பார்த்துட்டு எதுவும் பேசாம போயிடுறான். அப்போ கேட்டகர் உடனே ஹீரோட பிஏ கிட்ட வந்து என்னாச்சு, ஏன் ஹீரோ வந்து கோவமா போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றா, நாங்க தான் ஹீரோயினை பிக்கப் பண்ணலான்னு போனோம், ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இல்லாத பார்த்து பாஸ் ரொம்பவே பதறிட்டாங்க, நாங்க அங்க இருக்கிற கேமரா எல்லாம் கூட செக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றா. அப்போ கேட்டகர் சொல்றாங்க, ஆமா என் மேலதான் தப்பு, நான் ஹீரோயினை கூப்பிட்டு வந்தது வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறாங்க, நாளைக்கு நியூ இயர் வருது இல்ல, நீ ஹீரோவை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே சரி ஆண்டி அப்படின்னு சொல்றா. இந்த தடவை ஹீரோயின் வந்து ஹீரோக்காக பார்த்து சமைச்சு வச்சுட்டு இருந்திருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட்டா தான் வரான். கூட பாத்தீங்கன்னா அந்த ஜியாங் குரங்குமே கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் தான் இப்போ ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜியாங் சொல்றா, என்னோட ஃபேமிலியில எல்லாருமே வெக்கேஷன் போயிருக்காங்க, நான் மட்டும் வீட்டுல தனியா இருந்தேனா, அதனாலதான் ஹீரோ வந்து எதுக்கு நீ தனியா இருக்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, பரவாயில்ல, இன்னைக்கு நியூ இயர் தானே, நீங்களும் என் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இது கேட்கும் போது செம கடுப்பாகுது. ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து ஜெல்லஸ் ஆகணும் தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கேர் பண்ணாம இருக்கிறத பார்த்தோன்னே நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஜியாங் வந்து அவளோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. ஏய், உனக்கு ஷின் தானே பிடிக்கும், அவன் அப்ரோட்ல இருக்கா, பேசாம நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு அவனை போய் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம அவளுக்கு ஃபுட் எடுத்து வச்சுட்டு இந்தாங்க சாப்பிட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஜியாங் வந்து ஹீரோயினை பத்தி தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோயினுக்கு உங்க மேல சுத்தமா கேரே கிடையாது, அவ மனசுல இன்னுமே வந்து அந்த செந்தா இருக்கா, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் யாருனாலே மறக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறந்து போன விஷயத்தெல்லாம் தூண்டி விட்டுட்டு இருக்கா.
ஹீரோமே இந்த டாபிக் பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த ஜியாங் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறா போல. ஹீரோயின் வந்து அவங்க கேர்டேக்கர் கிட்ட ஜியாங் தூங்குறதுக்கு கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜியாங் உடனே ஹீரோயினை கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு நாயெல்லாம் ஹீரோவோட ரூம்ல இருக்கும் போது நான் ஏன் இருக்க கூடாது, நான் இன்னைக்கு ஹீரோவோட ரூம்ல தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு அவளுமே நீ ஹீரோவோட ரூம்ல கண்டிப்பா ஸ்டே பண்ணலாம், எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது, ஆனா நான் தான் இப்போ ஹீரோவோட வைஃபா இருக்கேன், எனக்கும் ஹீரோக்கும் இன்னும் டைவர்ஸ் கூட ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்ற ஹீரோவோட குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே வந்து உங்க அப்பா கொண்டுட்டாங்க, ஓமால ஹீரோக்கு லவ்வே வராது, நீ வேணா பாரு ஹீரோக்கு என்னதான் பிடிக்கும், இந்த நைட்டு அவங்க ஏன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம்குள்ள போறா. ஹீரோயினுக்குலாம் செம கடுப்பா இருக்குது. அவ உடனே உள்ள வந்துட்டு ஹீரோ கிட்ட ஜியாங் வந்து இன்னைக்கு நைட்டு இந்த ரூம்ல ஸ்டே பண்ண கூடாது, நம்ம ரெண்டுத்துக்கும் இன்னும் டைவர்ஸே ஆகல, இவ்வளவு இந்த ரூமை விட்டு வெளில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் உடனே ஹீரோ கிட்ட போய் கொலைய ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் நான் இன்னைக்கு உங்க கூட ஸ்டே பண்றேனே, எங்க அக்கா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே கெஸ்ட் ரூம் போக சொல்றான். ஜியாங்கவே பாரு ஹீரோன்னு கெஸ்ட் ரூம் போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா நான் ஒன்னதான் கெஸ்ட் ரூம் போக சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நான் அவளுமே ப்ளீஸ் நான் உங்க கூடயே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கொலைய ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு நீ சின்ன குழந்தையா, ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா, கெஸ்ட் ரூம் போன்னு சொன்ன அப்படின்னு சொல்றா. ஜியாங்கவே கோவிச்சுட்டு அங்க போயிடுறா. ஹீரோயின் சரி நான் வேற ஒரு கெஸ்ட் ரூம்ல தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை போக விடாம தடுத்துட்டு ஹீரோனை பிடிச்சு பெட்ல தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே ப்ளீஸ் என்ன விடுங்க, எனக்கு இப்பதான் உடம்பு சரியாயி வந்திருக்கு, நான் ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கனால அவனுக்கு தான் என்ன பண்றோங்கிறது தெரியாம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ஃபோர்ஸா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க சவுண்ட் வந்து பக்கத்துல இருக்க ஜியாங் ரூம் கேட்டு ஜியாங்க்கு ரொம்பவே கடுப்பாகுது. சரி நம்ம தான் வந்து ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம், இப்போ அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ எப்பயுமே ரெகுலரா ஏதோ டேப்லெட் சாப்பிடுவான் போல, அதை வந்து தூங்கிட்டு இருக்க ஹீரோக்கு வந்து கிஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பெட்ல இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களோட பெட்ல வந்து ஸ்ட்ரெயினா இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ எனக்கும் ஷெனுக்கும் நடுவுல எனக்கு எதுவுமே நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட் தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோயின் சாரிப்பா இன்னைக்கு ஹோட்டல்ல நடந்தது என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவ சொல்றா பரவாயில்ல உன் மேல இதுல என்ன தப்பு இருக்கு, என் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து உன்கிட்ட ஐடியா கேட்க கூப்பிட்டு வந்து உனக்கும் ஹீரோக்கும் சண்டை வர மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன மன்னிச்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்போ இப்போ உங்க அப்பா மெட்டீரியல் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லில்லி சொல்றா தெரியல, எங்க அப்பா இப்ப தேடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கிடைக்கல, அதை நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஆதல் சொல்றா நீ எதுக்கும் கவலைப்படாத, மெட்டீரியல் சீக்கிரமா கிடைச்சிரும், கிம்மு நீயும் மேரேஜ் பண்ணிக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜியாங்கும் ஹீரோயினோட அம்மாவும் வராங்க. ஹீரோயின் இவங்களை பார்த்த உடனே சரி நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய கூப்பிட்டுட்டு வெளில போறா. ஜியாங் பாத்தீங்கன்னா வேணுட்டே வந்து ஹீரோயின் கூட சண்டை போட முன்னாடி வந்து நிக்க ஹீரோயினோட அம்மா தடுக்கிறாங்க. நீ பேசாம இரு அவங்க போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வழி விடு நான் போகணும்னு சொல்ல அவ உடனே நான் உனக்கு வழி விடனே நீ என்கிட்ட கெஞ்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் சொல்றாங்க ஒன்ன மாதிரி ஒரு தரங்கட்ட பிறந்த கிட்ட வந்து நான் எதுக்கு கெஞ்சணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜியாங் உடனே கோவமாயி ஹீரோயின் மேல காஃபி ஊத்த வரா. இத பார்த்தோன்னே லில்லி வந்து முன்னாடி வந்து நின்னுக்கிறா. ஹீரோயின் மேல எதுவும் படாம எல்லா காஃபியுமே பாத்தீங்கன்னா லில்லி மேல கொட்டிடுது. லில்லி உடனே ஜியாங் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோயினோட அம்மா செம கடுப்பாயி ஜியாங்க சப்புன்னு அறையறாங்க. ஜியாங் உடனே கோவமாயி அம்மா நீங்க அவளுக்காக என்னைய அறையறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு என்ன பைத்தியமாடி, அவ உன்னோட அக்கா தானே, நீ எதுக்கு அவகிட்ட இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெளில வந்து லில்லி கிட்ட சாரி கேக்குறாங்க, என்னாலதானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லில்லியுமே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தான் காட்டுறாங்க அவங்க லில்லி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க போன்ல. லில்லி சொல்றா ஷென் வந்து அப்ராட்ல இருந்து சைனாக்கு வர போறா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு தெரியும், ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி சொன்னாங்க, எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆனனால இதுக்கப்புறம் நான் சென் கிட்ட பேசவே கூடாது, அவன் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ லில்லி சொல்றா சென் வந்து இப்ப கூட வந்து ஹீரோவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா, ஹீரோக்கு கீழே தான் வந்து சென் ஃபேமிலியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு,
அதனால நீ சென்னை மறந்துறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு, ரெடியாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடியா இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. பார்ட்டில ஹீரோயின் வந்து லில்லிய பாக்குறா. லில்லிய பார்த்தோன்னா லில்லி கிட்ட போய் பேச போறா. லில்லி உடனே ஹீரோயினை பார்த்துட்டு நீ எதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, ஏன் நான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாதா? இந்த என்கேஜ்மெண்டோட பிரைடோட ட்ரெஸ் வந்து நான் தான் டிசைன் பண்ணி கொடுத்தேன், அதை பார்க்கதான் ஹீரோயின் இங்க கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ லில்லி ரொம்பவே தயங்கிட்டே சொல்றா, இன்னைக்கு சென்னோட என்கேஜ்மெண்ட் தான், ஹீரோன்னு வேணுட்டே பிளான் பண்ணி தான் இங்க வர வச்சிருக்கான். எனக்கு நேத்துதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. சென்னோட ஃபேமிலி சைனாக்கு வரணும்னா ஹீரோ வந்து ஏதோ ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை வந்து சென் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாதான் சைனாக்கு வரக்கு அலோவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சென்னுமே வந்து விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப கூட இந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்தது எதுக்குன்னா உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீ எப்படி ரியாக்ட் பண்ற, நீ கஷ்டப்படுறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் வந்து ஹீரோ உன்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே பரவாயில்ல இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி பாக்கணும், அவ்வளவுதானே, பாத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. அல்ல சென்னும் அவ மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க. சென் மூஞ்சில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. உள்ள வந்துட்டு இருக்கும் போது அவன் ஏக்கமா ஹீரோயினை பாக்குறான். லலிதா வந்து ஹீரோயின் பக்கத்துல இருந்து ஆதல் சொல்லிட்டு இருக்கா, தயவு செஞ்சு நீ அழுகுறாத, நீ அழுது ஃபீல் பண்ணிருந்தா ஹீரோ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான், நீ போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் தான் நீ டிசைன் பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவை திட்டுறா. ஹீரோக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, அவன் ஒரு இறக்கமற்றவன், அவன மாதிரி ஒரு மோசமானவன இந்த உலகத்திலே பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்போ அந்த ஸ்டேஜ்ல வந்து ஹீரோயின் தான் வந்து பிரைடோட ட்ரெஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால ஹீரோயின் வந்து ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க. லில்லி எல்லாம் சொல்றா, நீ மேல போய் ஏதோ பேசாதடி, நீ இப்படி இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே போல்டா ஸ்டேஜ் ஏறி போறாங்க. ஹீரோயின் என்னோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சென்னுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, அவ எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல சென்னுடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீயுமே உன்னோட லைஃப்ல எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அப்புறம் எதுவும் பேசாம கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே வேணுட்டே வந்து ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக போய் பேச போறா. அந்த சமயம் லில்லி வந்து ஹீரோவை தடுத்துறா. நீங்க அவளோட லைஃப் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஹீரோயின் வந்து சின்னதா லவ் பண்ணா, ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உங்களை மேரேஜ் பண்ணிக்க வச்சுட்டீங்க. இப்போ சின்னக்கு வந்து விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோட கசின் எல்லாம் வந்து லில்லிய கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து ரொம்பவே சோகமா டிரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேட்டகரி வந்து சொல்றாங்க, என்னமா 2 நாள் ஆகுது, நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க, இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது, கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஹீரோ கூட வீட்டுல இல்ல, அவன் பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்கான். அவங்க போறதுக்கு முன்னாடி என்னதான் பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க, தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே ஆன்டி நான் இப்ப எதுவும் சாப்பிட நிலைமையில இல்ல ஆன்டி, ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் லில்லி வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றா, நான் உன்னை மீட் பண்ணணும், பாருக்கு வர முடியுமாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ரெடி ஆயிட்டு லில்லிய பார்க்க தான் போறாங்க. ஆனா ஹீரோவோட பேய் பாத்தீங்கன்னா வெளியே நின்னுட்டு, மேடம் நீங்க எங்கேயும் போக கூடாது, ஹீரோ உங்களுக்கு எங்கேயும் போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் என் ஃப்ரெண்டு தான் பார்க்க போறேன், அவளுமே ஒரு பொண்ணு தான், நான் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பார்க்க போறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிஏமே சரி மேடம் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, அப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஹீரோ கிட்ட பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் போய் லில்லியை மீட் பண்றாங்க. லில்லி பாத்தீங்கன்னா ஒரு பார்ல உட்காந்து செமையா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குற, என்னாச்சுடி, எதுக்கு நீ இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா உடம்பு தான் கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இப்ப எதுக்கு நீ எங்க அப்பா மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு மட்டும் ஏன் லைஃப் இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், எங்க கம்பெனி வேற இப்படியே விட்டா பேங்க் கரப்ட் ஆயிரும், ஹீரோக்கு அந்த மெட்டீரியல் நாங்க எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் உடனே லில்லிய ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் எதுவும் ஆகாது, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, அந்த மெட்டீரியலை யாரு திருநாங்கன்னு தெரியல, எல்லா பணமுமே எங்கிட்ட விட்டு போயிருச்சு, என்னோட மொத்த குடும்பமே அழிஞ்சு போயிருச்சு, இதனால எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், சுத்தி நிறைய கடன் வேற இருக்கு, இது எல்லாத்தையுமே நான் எப்படி அடிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடி, நான் வந்து ஹீரோ கிட்ட பேசி பாக்குறேன், அவங்க கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
லில்லி உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஹீரோ அதுக்கப்புறம் உன்னதான் கஷ்டப்படுத்துவாங்க, நான் என்னோட மனசோட ஆதலுக்கு மட்டும்தான் உன்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், உன்கிட்ட நான் எந்த ஹெல்ப்மே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் செத்தே போனாலும் சரி நீ வந்து ஹீரோ கிட்ட எப்பயுமே எதுக்காகவுமே எனக்காக கெஞ்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே சரி நீ சொன்ன மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் லில்லிய சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட்டா இருக்கும். அப்போ அந்த கேர்டேக்கர் சொல்றாங்க ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா, ரொம்பவே கோவமா இருக்காங்க, போய் அவங்க ஏதாவது சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கேக்குற இந்த நைட் டைம்ல நீ எங்க போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா நான் என்னோட ஃப்ரெண்ட் பாத்துட்டு தான் வந்தேன், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால அந்த மெட்டீரியலுமே கண்டுபிடிக்க முடியல, அவங்க ஃபேமிலி கூடிய சீக்கிரத்திலேயே வந்து பேங்க் கரப்ட் ஆயிரும் போல, அதனாலதான் அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா, அதனாலதான் நான் போய் ஆதல் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ சொல்றான் உன் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறதெல்லாம் சமாதானப்படுத்துற, நான் இப்போ கோவமா இருக்கேன், உனக்கு 2 minutes தான் டைம் தருவேன், என்னோட கோவத்தை நீ எப்படியாவது சரி பண்ணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட கத்த ஆரம்பிக்கிறா, இங்க பாருங்க நீங்க சின்ன வயசுல அடாப்ட் பண்ண அந்த குட்டி பொண்ணு நான் கிடையாது, நான் இப்போ உங்களோட ஒய்ஃப், என்ன நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் கேக்குறான் என்ன ஒய்ஃபா, ஒய்ஃப்னா இப்படிதான் லேட்டா வந்து வீட்டுக்கு வருவாங்களா, நான் உன்னை சமாதானப்படுத்த சொன்னேன், ஆனா நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன சமாதானப்படுத்த தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். ஹீரோயின் சட்டுன்னு ஹீரோ மடியில உட்காந்து அவனை கிஸ் பண்றா. ஹீரோ வந்து ஹீரோயினா பேன் அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா இப்ப உங்களுக்கு கோவம் போயிடுச்சா, இப்ப நான் உங்களை சமாதானப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஆமா நான் இப்ப கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோ அப்பா ஃப்ரெண்டு சொல்றாங்க நானும் உங்க அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உங்க அப்பாவை ரொம்ப நல்லா தெரியும், நான் இவ்வளவு வருஷமா வந்து அப்ராட்ல தான் இருந்தேன், போன மாசம் தான் சைனா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் ட்ரிங்க் பண்றாங்க. அப்போ ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க இவரோட தம்பியை எப்பயாச்சும் பாத்திருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ ஷாக் ஆகி என்ன சொல்றீங்க, எந்த தம்பியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுமே சிரிச்சுட்டு ஓ உனக்கு விஷயமே தெரியாதா, உங்க அப்பாக்கு இன்னொரு அஃபேர் இருக்கு, அதுல ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கு, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோமே இதை கேட்டு ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அடிக்கடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போல. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோட பிஏ வந்து நோட் பண்ணி ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அடிக்கடி சென்னையில் லில்லியை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே சரி ஹீரோயின் என்ன பண்ணலாம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கேர்டேக்கர் ஃபுட் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஸ்மெல் வந்தோடனே ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயின் போய் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்டேக்கர்னு உனக்கு என்னாச்சுமா, ஏன் சடனா வாமிட் எடுத்துட்டு இருக்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, எனக்கு சடனா ஃபிஷ்ஷோட ஸ்மெல்ல பிடிக்காம போயிருச்சு, அதனாலதான் வாமிட் பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆண்டியுமே சரி உனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே இல்ல ஆண்டி வரல, நான் டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா கேர்டேக்கர் ஆண்டி சொல்றாங்க எனக்கு என்னமோ நீ பிரெக்னெண்டா இருப்பேன்னு தான் நினைக்கிறேன், உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம குழந்தைய பெத்து கொடுத்துட்டா ஹீரோ விட்டு போயிடலாம், இருந்தாலும் இந்த குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது, நான் போனதுக்கு அப்புறம் என்னோட குழந்தைய அவன் குடும்பப்படுத்துவான், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேர்டேக்கர் ஆண்டி ஹீரோயின் கிட்ட என்னமா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியா, நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோமே வந்து ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயின் என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா பாத்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் சொல்றாங்க பிரெக்னென்ட் எல்லாம் இல்ல ஆண்டி, அது சும்மா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோமே வந்து சோகமா எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோக்கு வந்து ஹீரோயினால ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறான் போல. இப்ப ஹீரோயின் பிரெக்னென்ட் இல்லன்னு தெரிஞ்சோன்னா அவன் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்றாங்க, ஒரு எமர்ஜென்சி சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினுமே ஓடி போய் என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்றேன் எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் தான் லில்லி கூட இருந்து எல்லா காரியமே பண்றாங்க. அதுக்கப்புறம் லில்லியை அஸ்தி எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களோட டோர் லாக் ஆயிருக்கு. அந்த டோரை உடைச்சு பார்த்தா உள்ள லில்லியோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. லில்லி உடனே சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணு சொல்லும் போது ஹீரோயின் கால் பண்ண போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க
அவங்க அம்மாவையும் ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றா. அப்ப டாக்டர் வந்து ஹீரோயினை செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, அவங்க ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டாக்டர் போனதுக்கு அப்புறம் லில்லி வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறா, என்னடி நீ பிரெக்னெண்டா இருக்கியா, இந்த குழந்தை யாரோடது, சென்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, இது வந்து ஹீரோவோட குழந்தைதான், தயவு செஞ்சு ப்ளீஸ் இதை யார்கிட்டயுமே சொல்லிடாத, இந்த சீக்ரெட்டை நீ உனக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு லில்லியுமே, சரிடி நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், ஆனா நீ இந்த குழந்தைய என்ன பண்ண போற, நீ பெத்து வளர்க்க போறியா இல்ல ஹீரோ கிட்ட கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நான் வந்து ஹீரோ கிட்ட என்னோட குழந்தைய நான் கண்டிப்பா கொடுக்க போறதே கிடையாது, நானே என் குழந்தைய வளர்க்க போறேன், அதனால ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அதுக்கப்புறம் உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க லில்லியுமே, பரவாயில்ல எங்க அம்மா நல்லாதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் லில்லியும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, அதுவும் உன் பேர்ல தான் வந்திருக்கு, அதனாலதான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோயின் உடனே என்ன ஏன் பேர்ல லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கும்னா, இந்த மூ ஃபேமிலி வந்து ஜெட் வந்து கிராஷ் ஆயிருக்கும் இல்லையா, அதுக்கும் ஹீரோயினோட அப்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஹீரோவோட அப்பா கொலைக்காரங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதிருக்கும். இதை கேட்டோன்னு ஹீரோயினுமே ஷாக் ஆகி, இந்த லெட்டர் எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துல போய் நம்ம விசாரிக்கலாம், நம்ம ஆதாரத்தோட ஹீரோ கிட்ட போய் பேசினாதான் ஹீரோ நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால லில்லியும் ஹீரோயினும் அந்த லெட்டர் அனுப்புறாங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் அவங்க வீட்டுல போய் செக் பண்ணும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு ஃபேமிலி போட்டோ தான் பாக்குறாங்க. அதுல ஒரு அம்மா அப்பா பையன் இவங்க எல்லாரும் இருக்காங்க. லில்லியுமே ஹீரோயின் கிட்ட, ஐயோ நம்ம தேடி வந்த ஆள் மிஸ் ஆயிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல, நேத்து யார் வீட்டுக்கு நீ போன, என்ன விஷயத்த தேடி நீ அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, அந்த லெட்டர்ல எங்க அப்பா கொலைக்காரங்க இல்லன்னு சொல்லி வந்திருக்கு, அதனாலதான் அந்த லெட்டர் வந்து அட்ரஸ்க்கு போய் தேட போனேன், அது ஆதரவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு, நான் நம்புறேன் எங்க அப்பா கொலை பண்ணி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா உண்மை என்னங்கிறது நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்ற, இந்த லெட்டர் எல்லாம் ஃபேக்கா தான் இருக்கும், எவனா வேலை பழப்பு இல்லாம அனுப்பிட்டு இருப்பான், எனக்கு இந்த லெட்டர்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ சொல்றா, உனக்கு உங்க அப்பா வந்து கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு என்ன விட்டுட்டு போகணும்னு நீ ஆசைப்படுறியா, இந்த ப்ராசஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ஆதாரத்தை தேடி நீ அலைஞ்சிட்டு இருக்கல, அதுக்கு பதிலா உனக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லட்டுமா, நீ பேசாம எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடு, அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ என்ன விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோயினை பிடிச்சு பெட்ல தள்ளி விட்டு ரொம்பவே ஃபோர்ஸா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே சோகமா பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து தான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான், அந்த லெட்டரும் கூட அவன் ஆதாரமா எடுத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஜியாங் வந்து ஹீரோ கிட்ட குழஞ்சிட்டு இருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க, எங்க கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், இங்க பாரு, நான் உன்னோட கம்பெனி பத்தி நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணேன், உன்னோட கம்பெனில எந்த ஸ்கோப்புமே இல்ல, அதனால என்னால வந்து உன்னோட கம்பெனி கூட கோஆபரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அவ அப்பயுமே வந்து ஹீரோ கிட்ட வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கா, ப்ளீஸ் எனக்கா நீங்க வந்து என்னோட கம்பெனி ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து அவளோட கையை எடுத்து விட்டுட்டு, இங்க பாரு நான் ஒரு டைம் சொன்னதான், என்னால உன்னோட கம்பெனி கூட கோஆபரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். சியாங்குமே கடுப்பாயி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கா, ஹீரோ வந்து நம்ம கம்பெனியோட கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்க அருமை பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங் அம்மா சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்ற, அவ உன்னோட அக்கா தானே, இந்த விஷயத்துல அவளை எதுக்கு இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் ஹீரோ நம்ம ப்ராஜெக்ட அக்செப்ட் பண்ண மாட்டான்னு, அவன் எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்கான், எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தானே அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான், நம்ம கம்பெனில அவன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவான், கண்டிப்பா அவன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும், நீ இதுக்கப்புறம் ஹீரோ போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா ஜியாக்கு செமைய கோவம் வருது. நீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் அவளை பெத்தீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பெற்றிருக்க வேண்டியதானே, நீங்க என்ன பெற்றிருந்தீங்கன்னா ஹீரோ என் மேல லவ்ல விழுந்திருப்பான், நான் நம்ம ஃபேமிலியுமே காப்பாத்திருப்பேன். பாருங்க ஹீரோ வந்து ஹீரோயினை தான் லவ் பண்றான், எனக்கு ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறா. ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா நேரா வந்து ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேச வராங்க. ஹீரோயின் கேக்குறா, எந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட பேச வரீங்க,
நான் உங்களை அம்மாவே பார்க்கல, தயவு செஞ்சு ப்ளீஸ் என் லைஃப் விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாவுமே ப்ளீஸ்மா அம்மா சொல்ற பேச்ச ஒரு தடவை கேளு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு கேன்சர் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுமே தன்னோட அம்மாவுக்கு கேன்சர் இருக்குன்னு கேட்டோன்னா கொஞ்சம் வந்து ஃபீல் பண்றாங்க. ஏன்னா பெத்த அம்மா இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஹீரோயின் வெளியில கோவத்தை தான் காட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும், வச்சு டாக்டர் கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, உங்க அப்பாக்கு நான் துரோகம் பண்ணது பெரிய தப்புதான், உன்னையே நான் விட்டுட்டு போனது பெரிய பெரிய தப்புதான். ஆனா இப்ப என்கிட்ட வேற வழி இல்ல, எங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்பவே கஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஹீரோமே வந்து எங்க ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, வேற வழியே இல்லாம தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேன், ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு ஹீரோ விட்டு போயிடு, அப்பதான் வந்து ஹீரோ சியாங்க லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின், என்ன சொன்னீங்க, நான் வந்து ஹீரோ விட்டு போனோம், உங்க பொண்ணு வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாளா, உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, தயவு செஞ்சு ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்னோட கண்ணு முன்னாடி முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் எல்லாம் இருந்திருக்காது, எப்படியாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஹீரோயின் மனசை மாத்தலாம் தான் அப்படி போய் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஆபீஸ்ல இருக்கும் போது சென் தான் வந்து கால் பண்றா, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் வந்து சென்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க வெளியில. ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன விஷயம், எதுக்கு என்ன மீட் பண்ண வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சென் சொல்றான், நீ வந்து எனக்காக தானே ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, நீ பேசாம ஹீரோ விட்டுட்டு என் கூட வந்துரு, நம்ம எங்கேயாவது போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் சொல்றா, ஹீரோ என்னோட ஹஸ்பண்ட், அவங்களை விட்டு என்னால எப்படி வர முடியும், சின்ன வயசுல இருந்து அவங்க என்ன வளர்த்துட்டு வந்திருக்காங்க, உங்களை மீறி என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவனுமே என்ன பேசிட்டு இருக்க, அவங்க உன்னை இத்தனை நாள டார்ச்சர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஹீரோக்கு உன் மேல லவ் எதுவுமே கிடையாது, உன் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு, தயவு செஞ்சு என் கூட வந்துருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அதுக்கு அவளுமே, நீ புரியாம பேசிட்டு இருக்க, உனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, இப்ப வந்து என் கூட வரேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ புரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சென் உடனே, அந்த மேரேஜ் வந்து நான் பிடிச்செல்லாம் பண்ண போறது கிடையாது, ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி என்ன வந்து அவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு அந்த பொண்ணு மேல லவ் இல்ல, நான் இப்பயுமே ஒன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, எனக்கு நீங்க சொல்றது எல்லாமே புரியுது, ஆனா என்னால உங்களை லவ் பண்ண முடியாது, நான் இப்போ உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்றான். அப்போ சென் வந்து ஹீரோயின் பிடிச்சு ஹக் பண்ணிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் மேல ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. பாக்குற சென்னுமே ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை சைட்ல திருப்புறான். ஆனா கார் பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேலமே இடிச்சிருது. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா வாயில இருந்து பலபலன் ரத்தம் எல்லாம் ஊத்திட்டு இருக்கு. ஹீரோயின் காருக்குள்ள யாரு இருக்காங்கன்னு பாத்துறாங்க. அந்த சியாங் குரங்கு இருக்கு இல்லையா, அவதான் காரை ஓட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பண்ணிருக்கா. ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல ப்ளீட் ஆகவும் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்த உடனே சென் சொல்றா, உனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயினுமே ஷாக் ஆகி, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லும் போது சொல்றா, ஆமாமா உனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்ன வெளில பேச கூப்பிட்டு இருக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு, என்னாலதான் உன்னோட குழந்தை கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சென் சொல்றா, இந்த ஆக்சிடென்ட் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஜியாங் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வந்து சென்னை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. உனக்கு என் வைஃப் கூட என்னடா பேச வேண்டி கிடக்கு, நீ வந்து என் வைஃப் கிட்ட பேச வர சொன்னதுனால அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இல்லாட்டி அவளுக்கு ஆக்சிடென்டே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சென் சொல்றா, நீங்க எனக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே, ஏன் முன்னாடி பேச அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இங்க பாருங்க, நாங்க ரோட்ல நின்னுட்டு இருந்தோம், கார் தான் வந்து வேணுட்டு இடிச்சது, எதுக்கும் சென்னுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே கையை தறி விட்டுட்டு, நீ எல்லாம் வாய் திறந்து எதுவும் பேசிடாதடி, நீ பிரெக்னெண்டா இருந்ததானே, உன் வயிற்றுல வந்தது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஷென்னுக்கு செமையா கோவம் வந்துருச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, அவ வயித்துல வளர்ந்துட்டு இருந்தது உங்களோட குழந்தைதான், நீங்க எதுக்கு அவள் இந்த மாதிரி எல்லாம் கேட்டு ஹர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடறான், வாய மூடு, இது எங்க ஃபேமிலி மேட்டர், இதுக்குள்ள நீ இன்வால்வ் ஆகாத, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னை துரத்தி விட்டுறான். இன்னும் எதுவுமே பேசாம வெளில போயிடுறான். ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட, சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் பிரெக்னெண்டா இருந்தது உங்ககிட்ட சொல்லாம இருந்தது என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ற, அந்த குழந்தை என்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுமே ஆமா அது உங்க குழந்தைதான் சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருச்சு. அது என்னோட குழந்தைனா அப்ப எதுக்கு நீ என்கிட்ட சொல்லாம இருந்த, நீ குழந்தைய பெத்து கொடுத்துட்டேன், நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னேன்ல, நீ சொல்லாம மறைச்சிருக்கேன்னா ஒருவேளை அது என்னோட குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான்.
ஹீரோயினுமே நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, உன்கிட்ட என்னால எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோமே வந்து கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்க லில்லி வந்திருக்கா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடி, ஹீரோ இப்போ அவங்க கூட சண்டை போட்டா என்ன, திருப்பி அவங்க கூட வந்து பேசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கேட்டேக்கர் ஆண்டி வந்து ஹீரோயின் குடிக்கிறதுக்கு சூப் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க ஹீரோக்கு அவன் மேல ரொம்ப பாசமா, உன்னை ஆக்சிடென்ட் பண்ண இல்லையா, அந்த டிரைவரை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க, கார் ஆக்சிடென்ட் பண்ணது வந்து ஜியாங், நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, சரி நான் ஹீரோ கிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஜியாங்கோட அம்மாவை மீட் பண்ணதான் வந்திருக்கான். ஹீரோ கேக்குறான் ஹீரோயின் ஆக்சிடென்ட்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஜியாங் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுமே சாதிக்கிறாங்க, ஹீரோயின் என்னோட பொண்ணு, அவளை எப்படி நான் கொள்றத பாக்க விட்டுட்டு இருப்பேன், என் பொண்ணு நிஜமா வந்து ஆக்சிடென்ட் பண்ணவே இல்லை, என்னோட டிரைவர் தான் பண்ணிருக்கா, ஹீரோயினுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே இன்டெரக்டா மிரட்ட ஆரம்பிக்கிறான். சரி ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு, இதுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி ரிப்பீட் ஆனா நான் ஜியாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதுக்கு அவங்க அம்மாவுமே சரிப்பா நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, நான் ஜியாங் கிட்ட சொல்லி வார்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கதான் காட்டுறாங்க அவ வீட்டுல ரொம்பவே பதட்டமா உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்த உடனே அம்மா என்னாச்சு, ஹீரோக்கு என் மேல டவுட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனோட அம்மா பாத்தீங்கன்னா ஜியாங்க சப்புன்னு அறையிறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நான் தான் ஒன்னு அமைதியாருன்னு சொன்னேன்ல, எதுக்கு ஹீரோனை கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்ற அம்மா ஏமா என்ன அடிக்கிறீங்க, அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க என்னைய அடிச்சிட்டு இருக்கீங்க, இது நம்ம குடும்ப நல்லதுக்கு தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க என்னடி நல்லது, என்னது நல்லது, நீ பேசாம இருந்தா கூட ஹீரோயின் வயித்துல இந்த குழந்தை இருந்திருக்கும், அந்த குழந்தை ஹீரோயின் எப்படி இருந்தாலும் நம்மளோட வாரிசுலதான் வருவா, குழந்தை பிறந்தா நான் ஹீரோ கிட்ட உரிமையா எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பேன், ஆனா நீ எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்ட, உன்னோட அவசர புத்தியாலதான் இப்போ நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. இந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணது வந்து யாரு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க தப்பான பர்சன் வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கீங்க, அந்த ஜியாங் தான் வந்து இந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தா, நான் அதை என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற அந்த கார் ஆக்சிடென்ட் மேட்டர் முடிஞ்சு போயிருச்சு, ஆக்சிடென்ட் பண்ணாங்களோ அவங்கள போலீஸும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே உன் கேர்ள் ஃபிரெண்ட் ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ உடனே நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் சொல்ற அவளாலதான் நம்ம குழந்தை அழிஞ்சு போச்சு, ஆனா நீ அவளை காப்பாத்தணும்னு பாக்குறல்ல, இதுக்கப்புறம் என்னால உன் கூட வாழவே முடியாது, பேசாம எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே நீ என்ன டைவர்ஸ் பண்ண சில குவாலிஃபிகேஷன் இருக்கு, நான் எப்பயும் சொல்றதா இப்பயுமே சொல்றேன், நீ ஒரு குழந்தைய எனக்கு பெத்து கொடுத்துட்டு போ, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ரொம்பவே சோகமா வந்து கார்ல வந்து உட்கார்றாங்க. அந்த சமயம் அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் சொல்றா ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்துடாதீங்க, உங்க பொண்ணாலதான் எனக்கு அபார்ஷன் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவங்க அம்மா நம்பரை பிளாக் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ சென்னை கூப்பிட்டு கான்டாக்ட் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி இதுக்கப்புறம் சென் குரூப்பே இருக்க கூடாது, சென் குரூப்பை நான் மூ குரூப்பா சேஞ்ச் பண்ண போறேன், நீ பேசாம உன்னோட கம்பெனி எல்லாம் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ தான் பெரிய பணக்காரனாச்சு, அவன் கேட்டா எதுவா இருந்தாலும் இவங்க பண்ணிதான் ஆகணும், சென்னுமே சரி எழுதி கொடுக்க ஒத்துக்கிறான். இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஹீரோயின் உடனே சென்னுக்கு கால் பண்ணி நீ ஹீரோக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்க வேண்டாம், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் சொல்றான் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மளை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களை எதிர்த்து போரிட முடியலன்னு என்ன பண்றது, அவங்க கேட்கறத நம்ம பண்ணிதான் ஆகணும், நான் என்னோட கம்பெனியை வந்து மூ குரூப்கே கொடுக்க போறேன், சரி மீட்டிங்ல இருக்க நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. லில்லி வந்து அகைனே ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் எனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு வந்து ஹீரோயினுமே சொல்றா இந்த லெட்டர்ல இருக்கிறது கண்டிப்பா உண்மையா இருக்க சான்ஸ் இருக்கு, எங்க அப்பா அவங்கள ரிவெஞ்ச் இருக்கும்னா அவங்க உயிரே எப்படி பணைய வைப்பாங்க, எங்க அப்பாவுமே வந்து அந்த சீட்ல தானே போறாங்க, தன்னைத்தானே கொள்ற அளவுக்கு எங்க அப்பா ஒன்னும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட இங்க பாருங்க, இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு வைஃபா இருக்க முடியாது, இத்தனை வருஷமா நான் டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருந்தேன், ஆனா எங்க அப்பா எந்த தப்புமே பண்ணல, இதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கண்டிப்பா கேட்க போறதே கிடையாது, இதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் நான் வாழ போறேன், என்னோட லைஃப்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நினைச்சிட்டு என்ன அந்த லெட்டர் வந்து ஒரிஜினல் நினைச்சிட்டு இருக்கியா, அது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும், இல்ல மகாராணி மாதிரி வளர்த்திருக்கன்ல நீயே சொல்ல மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ ஒரு சர்வெண்டா தான் இருக்கணும், இங்க இருக்கிற எல்லா வேலையுமே நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறான்.
ஹீரோயினுமே உனக்கு ஒய்ஃபா இருக்கிறத விட நான் மெய்டாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெக்ஸ்ட் டேல இருந்து வீட்டுல இருக்க எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்க கேட்டுக்கிறமே, என்னம்மா நீ இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க, நீ எதுவும் கிளீன் பண்ணாத நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, பரவாயில்ல ஆண்டி, அவ வந்து வேலை பார்க்கட்டும், நீங்க லீவு கேட்டீங்கல்ல, வேணா நீங்க ஒரு மாசம் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். கேட்டகர் உடனே ஹீரோயின் கிட்ட, ஹீரோ ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பான், உனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்குல்ல, நீ பிரெக்னெண்டா இருந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்லாம இருந்தாலும் அவன் கோவப்பட்டிருப்பான், அதுக்காக எதுக்குமா நீ இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்க, நீங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ சண்டை போட்டுருக்கீங்க, நாளைக்கு நீங்க சேர்ந்துருவீங்க, இதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே பரவாயில்லாண்டி, எனக்கு பணக்காரங்க மாதிரி வாங்கணும்னு ஆசை இல்ல, ரொம்ப ஹாப்பியா ஒரு லைஃப் வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள இருந்து பாத்டப வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு லில்லி கால் பண்றா. உனக்கு லெட்டர் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள பத்தி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, நம்ம மீட் பண்ணலாம், நான் எல்லா விஷயத்தையுமே நேர்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோனுமே ஹீரோயினுமே சரி நான் உடனடியாக அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அந்த சமயம் பார்த்து அங்க இருக்கிற சிங்க்ல ஹீரோயினோட வயிறு இடிச்சிருது. ஹீரோயினுக்கு இப்பதான் மிஸ்கேரேஜ் ஆயிருக்கும் இல்லையா, அதுக்குள்ள வயிற்றுல சமயம் அடிப்பட்டனால ஹீரோயினுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா டாக்டர் சொல்றாங்க ஹீரோயினுக்கு எமர்ஜென்சியா ஒரு ஆபரேஷன் பண்ணணும், இப்பதான் அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு, வயிற்றுலயும் ரொம்ப அடிபட்டனால அவங்களுக்கு நம்ம ஆபரேஷன் பண்ணணும், அவங்க ஃபேமிலி நம்பர் யாராவது சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லில்லியுமே ஐயோ டாக்டர் நான் அவளோட ஃப்ரெண்டு, நான் ஃபேமிலி மெம்பர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உங்க வீட்டுல வேலை பாக்குறவ, நான் எப்படி சைன் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது டாக்டர் சொல்றாங்க ரொம்ப எமர்ஜென்சிங்க, சீக்கிரமா உங்க ஃபேமிலில இருந்து யாராவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா பிசினஸ் விஷயமா வந்து அப்ராட் போயிருப்பான். லில்லி உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வயிற்றுல அடிபட்டுச்சு, அவளுக்கு ரொம்ப ஹெவியா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இப்ப எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ணு சொல்றாங்க, அதுக்கு சைன் போடணும் வேற சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க, நீங்க மட்டும் வேலையில ஹீரோயின் செத்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோ உடனே கொஞ்சம் பொறுமையா இரு, நீ வந்து காலை டாக்டர் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும் போது லில்லியுமே போனை கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுக்கறா. ஹீரோ டாக்டர் கிட்ட நான் மூ குரூப்போட பிரசிடென்ட் தான் பேசுறேன், நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறது என்னோட வைஃப் தான், நான் இப்போ அப்ராட்ல இருந்து சைனாக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீங்க ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டாக்டருமே சரின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறம் ஹீரோமே வந்துடுறான். டாக்டர் ஹீரோ கிட்ட உங்க வைஃபை நாங்க காப்பாத்திட்டோம், ஆனா சில விஷயம் உங்ககிட்ட நாங்க தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா பேச கூப்பிடுறாங்க. டாக்டர் சொல்றாங்க உங்க வைஃப் ரொம்பவே வீக்கா இருக்காங்க, அதனாலதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னென்ட் ஆனப்போ அவங்களுக்கு அபார்ட் ஆயிருக்கு, இந்த டைம் வயிற்றுல அடிபட்டனால அவங்க யூட்ரஸ் பாதிப்படைஞ்சிருக்கு, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு குழந்தை பெக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது, அவங்க இதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆக சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், பிரெக்னென்ட்டே ஆக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 months இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க, அது வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஹீரோயினை எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயினுக்கு குடிக்க சிக்கன் சூப் எல்லாம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சீக்கிரம் சரியாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க பேசாம நான் டைவர்ஸ் பண்ணிருங்க, இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் அவங்க கூட நான் வாழ்ந்து என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான் யார் சொன்னாலும் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு, நீ 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா போதும், உன்னால பிரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதுவும் பேசாம ஹீரோ கையில இருக்க சூப் பவுல தட்டி விட்டுறான். ஹீரோ தான் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா எங்க அப்பா வந்து இன்னசென்ட், அவங்க கண்டிப்பா அவங்க ஃபேமிலிய கொலை பண்ணவே இல்ல, நான் இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், நீங்க நினைச்சா எங்க அப்பா கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், ஆனா நீங்க எதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு எங்க அப்பாவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோமே பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் யார் எழுதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. பிஏ வந்து ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கறான். பாஸ் இந்த லெட்டரை அனுப்புனது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டெப் பிரதர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டு கூட ஒரு டைம் மீட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஹீரோவோட அப்பாவுக்கு அப்பா இருக்கு, ஒரு பையன் கூட இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பையன் தான் பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பாத்திருக்கான் போல. ஹீரோ அதுக்கப்புறம் லில்லியும் ஹீரோனையும் வர சொல்றா. இந்த 2 பேத்துக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சரி நீங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோ அவன் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து லில்லி கிட்ட தான் கொடுக்கறான். அப்ப ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நான் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட மீட் பண்ண போகும்போது அவங்க சொன்னாங்க இல்லையா எனக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்கான்னு சொல்லிட்டு, இது எல்லாமே அவன் பார்த்த வேலைதான். நீ ஸ்கூல் படிக்கிறப்போ ஒருத்தவங்க என்ன கத்தியால குத்த வந்தாங்க, நீ கூட காப்பாத்தினல்ல, அது கூட
என்னோட ஸ்டெப் பிரதர் பார்த்த வேலைதான். அன்னைக்கு அந்த குறி ஏமால வச்சாங்க, நீ தான் வந்து என்ன காப்பாத்தின. இதெல்லாமே பண்ணது யாரும் தெரியுமா? லில்லியோட பாய் ஃப்ரெண்ட் கிம், அவன் தான் என்னோட ஸ்டெப் பிரதர் அப்படின்னு சொல்றான். இதுதான் இதுல பெரிய ட்விஸ்டே. இது மட்டும் இல்லாம நீயும் சின்னும் அன்னைக்கு ஒரே ரூம்ல இருந்தீங்கல்ல, அதுமே எல்லாமே அவனோட பிளான் தான். அவன் என்ன ரிவெஞ்ச் இருக்கதா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததை ஆன்லைன்ல போட்டு விட்டுருக்கான். அன்னைக்கு ஹோட்டல்ல வேணும்ட்டே வந்து அவன் மேல அவனே கோக் ஓட்டிட்டு குளிச்சுட்டு வரேன்னு போய் நீ அவனும் ஒன்னா ரூம்ல இருக்க மாதிரி என்கிட்ட ஃப்ரேம் பண்ணா. அதனாலதான் நான் அங்க இருந்து கூப்பிட்டு வந்தேன். இது எல்லா வேலையுமே பார்த்தது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லில்லி கிட்ட வந்து உங்க ஃபேமிலியோட மெட்டீரியல்ல திருந்தது வேற யாரும் இல்ல, அந்த கிம் தான். அவனாலதான் உங்க அப்பாவுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டு லில்லி வந்து ரொம்பவே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கா. உங்களுக்கு எல்லா உண்மையே தெரியணும், அதனாலதான் நான் எல்லாத்தையுமே சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, உங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு கிம் எதுக்கு வந்து லில்லி யூஸ் பண்ணணும், அவனுக்கு என்னதான் தேவைப்படுது, எதுக்கு எங்க எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா, அவன் வெறும் மணிக்காகவா இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், அவன் பணத்துக்காக இது எதுவுமே பண்ணல, அவங்க அம்மாக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக இது பண்ணிருக்கான். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா மிஸ்டர்ஸ் தானே, அவனுமே ஒரு இல்லீகல் சைல்டு, அதனால அவன் நிறைய கஷ்டப்பட்டிருப்பான், அதுக்கு ரிவெஞ்ச் இருக்கதான் அவன் இதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றான். லில்லி கிட்ட அவனுக்கு இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்ல, இனி நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோனுமே அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளேன் ஆக்சிடென்ட் நடந்தது எப்படி, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் கிம் வந்து லில்லியோட அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கான். அவங்க கிட்ட ரொம்பவே நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆண்டி தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, நான் லில்லியை பிரேக்கப் பண்ணதுக்கு வேணும்ட்டு பண்ணல, இந்த மணியை வச்சுக்கோங்க, இந்த மணியை வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா லில்லியோட அம்மாவுமே சரிப்பா என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. கிம் உடனே அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு கிளம்ப போகும்போது கரெக்டா அங்க லில்லி வந்துடுறா. லில்லிக்கு கிம்ம பார்த்தோன்னா செம கடுப்பா இருக்கு. அவன் கையில இருக்க டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுட்டு நீங்க எங்க வீட்டுல என்னடா பண்ற, எங்களோட வீட்டோட ப்ராப்பர்ட்டி நீ இங்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், இங்க பாரு ஆண்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அதுக்கு நான் மணி கூட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவன் உடனே மணி எடுத்துட்டு வெளில போயிரு, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து மிஸ்டர் மூக்கு தான் விற்க போறேன், இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம வெளில பிடிச்சு துரத்து விட்டுறா. அதுக்கப்புறம் நேரா வந்து ஹீரோவை தான் பாக்குறா. என்னன்னா ஒரு வழியா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா, நான் தான் உங்களோட ஸ்டெப் பிரதர், உங்க அப்பாக்கு பிறந்த செகண்ட் பையன். சின்ன வயசுல எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும், எங்க அம்மா தான் என்ன நல்லா பாத்துக்குவாங்க, ஆனா எங்க அப்பா என்ன ஒரு டைம் கூட வந்து எட்டி பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்க அம்மாவை எல்லாருமே மிஸ்ட்ரஸா தான் பார்த்தாங்க, என்ன இல்லீகல் சைல்டா பார்த்தாங்க, எங்களுக்கு யாருமே எந்த மதிப்பு மரியாதை கொடுக்கவே இல்லை, எல்லாருமே ரொம்பவே கேவலமா தான் ட்ரீட் பண்ணாங்க, ஒரு புளிப்பூச்சிமா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்களோட பிரைவேட் ஜெட் வந்து கிராஷ் ஆச்சுல்ல, அதுக்கு முழுக்க காரணம் நான் மட்டும்தான். ஹீரோனோட அப்பாக்கு அவங்களுக்கே தெரியாம நான் தான் அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து ஆல்கஹால மிக்ஸ் பண்ணேன், அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் நினைச்ச மாதிரி எல்லாமே முடிஞ்சது, ஆனா பழி பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா மேல விழுந்துருச்சு, இது நான் எதிர்பார்க்காததான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே ஒரு வழியா நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டே, அதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கிம் சொல்ற மூ ஃபேமிலியில இருக்கவங்கள ரத்தத்தை உரியிற அட்டைப்பூச்சி மாதிரி எங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிட்டு எங்களை அம்போன்னு விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோ கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, இங்க பாருப்பா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் அவங்கள சரியா கூட பாத்துக்கிட்டதில்ல, எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க அம்மாக்கு தெரியாது, என்னோட இன்னொரு ஃபேமிலில எனக்கு இன்னொரு பையனும் இருக்கா, நீ தான் அவனை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை கேட்டு செமையா கடுப்பாயி அவங்க அப்பாவோட ஷர்ட்டை பிடிக்கிறான். அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அம்மாக்கு நீங்க எப்படி துரோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட்ல வந்து கிம் வந்து ஹீரோட அம்மா பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மா எல்லாம் நல்லவங்களே கிடையாது, எங்க அம்மாவை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இன்னொரு பிளாஷ்பேக்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா எனக்கு தெரியுங்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியாது, நீ அந்த ஃபேமிலியில இருக்கவன உன் தம்பியை எப்பயுமே நீ ஏத்துக்கவே கூடாது, அவன் நம்ம மூ ஃபேமிலிக்குள்ள வரவே மாட்டான், நீ அவனுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா அவங்க தம்பியை நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாங்க, ஹீரோட அம்மா வந்து அவங்க தம்பிய பாத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் ஹீரோ வந்து முடிச்சிட்டு இருந்திருக்கான். ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் ஃபர்ஸ்டே தெரியும், எனக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோ அது வெளியில தெரியாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கான். கிம்முமே ஒரு வழியா
நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் உன்னை ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். கிம் பேசினது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெளில நிக்கிற ஹீரோயின் இதெல்லாமே கேட்டுறாங்க. அவங்க அப்பா எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிற விஷயம் வந்து ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரொம்பவே சுகமா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க பேய் வந்து பாஸ் மேடம் இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவங்க போறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை கொடுக்குறான். ஹீரோ இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி வேகமா போய் ஹீரோயினை தடுக்கிறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, நான் உன்கிட்ட பிச்சையா கேக்குறேன், எனக்கு இந்த உலகத்துல நீ மட்டும்தான் இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டுறா. உனக்கு ஆரம்பத்திலே தெரியும்ல என் அப்பா கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு, ஆனா நீ என்ன பண்ண, உன்னோட ஃபேமிலி மான போயிடக்கூடாது, உனக்கு ஒரு ஸ்டெப் இருக்கான்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லா பழையும் தூக்கி அப்பா மேல போட்டிருக்க. என்னைய நீ எப்படி ட்ரீட் பண்ண, என்ன சின்ன வயசுல இருந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ணி வளர்த்த, நான் என்னடா உனக்கு தப்பு பண்ண, உன்னால என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு, உங்க ஃபேமிலி சண்டையில என் அப்பா அநியாயமா செத்து போயிட்டாங்க, ஆனா இத்தனை வருஷமா நான் கொலைக்கார பெத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுட்டு இருந்தேன். சென் கூட நான் ஒன் நைட் ஸ்டே பண்ண மாதிரி உன்னோட ஸ்டெப் பிரதர் ஃப்ரேம் பண்ணா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன், எல்லாம் ஒன்னால தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஏழு சொல்ற, நீ பாவம் பண்ணவே இல்ல, நான் தான் பாவம் பண்ணவன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உன்னை எல்லாருமே ஆர்ஃபனேஜ்ல தான் விடணும்னு சொன்னாங்க, ஆனா நான் தான் வந்து உன்னை அங்க இருந்து காப்பாத்தி என் கூட வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாம் என்னோட கில்ட்டினஸ்னாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன், உனக்கு உங்க அப்பா கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கிடைச்சப்போ நான் எவ்வளவு துடிச்சு போனேன்னு தெரியுமா, எங்க இன்வெஸ்டிகேட் பண்ண நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன், நீ அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னு என்னை விட்டு போயிருவேன், நீ இல்லாத லைஃபை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அதனாலதான் நீ எதுவுமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே எனக்கு உன் பக்கத்துல வாழ்றதும் கூட வந்து வெறுப்பா இருக்கு, இதுக்கப்புறம் என்னால உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனுமே தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, உனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என்ன மட்டும் விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நான் உன் கூட வாழ்ந்தாலும் என் வாழ்க்கை ஃபுல்லா நான் வெறுத்துட்டு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நீ வாழ்க்கை ஃபுல்லா என் கூட வாழ்ந்தா போதும், நீ என்ன விரும்பலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற மிச்ச வாழ்க்கையுமே நீ டார்ச்சர் பண்ணு, ஆனா நீ என் கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. இது ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கான்னு எனக்கு தெரியல, பாக்குறவங்களுக்கு இது ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கான்னு சொல்லுங்க. பரவாயில்ல, இந்த டிராமா கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. உங்களுக்குமே இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.